தெய்வம் இல்லை ஆண்டவரே. உம்மை போல யாருமே இல்லை ஆண்டவரே. நீங்க தான் உங்களுடைய தகப்பனாய் இருக்கிறீர். அதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் தோள் மீது சுமக்கின்ற தேவன் நீங்க தான் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பக்கத்திலே இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நமக்கு துணை நிற்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நன்மைகள் செய்கிற தேவன், அதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. பெரிய பெரிய காரியம் செய்கிற, புது புது காரியங்கள் நமக்கு செய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கை ஜெயமாக ஒரு வாழ்க்கை தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய குமாரனையே தந்தீர், இந்த அன்பு காட்டுவதற்காக அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதிக்கிறேன் நல்ல பரலோக பிதாவே. ஆமென் ஆமென். கண்ணீரே துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. சொல்லுவோம், நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. சரி சொல்லுவோம், எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை போக்க, சாபங்களை நீக்க நமக்காக இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமென். பரலோகத்து கதவுகளை திறப்பதற்காக அவர் நமக்காக சிலுவையிலே மரித்தார். 3ஆம் நாள் உயிர் தெரிந்தார். ஆமென். கண்ணீரை துடைக்க வந்தார். நமக்கு சந்தோஷத்தை தந்தார். உலக கொடுக்க முடியாத சந்தோஷமும் அவர் நமக்கு தருகிறார். நாம் அவரை துதிக்கும் பொழுது, பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது நமக்கு சந்தோஷத்தை தருகிறார். ஆமென். நான் அவரை துதிக்கும் பொழுது அவருடைய கிருபை பெருக செய்கிறார். ஆமென். இதெல்லாம் நாங்கள் நினைத்து இந்த பாடலை பாடி நம் தேவனை துதிப்போம். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோக வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் திறக்கவே சிலுவை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே, பரலோகம் திறக்கவே சிலுவை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. சென்று சொல்லுவோம், எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. கரங்களை தட்டி, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே,
எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே. தாயுன்னை மறந்தாலும் தந்தையுன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாயுன்னை மறந்தாலும் தந்தையுன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே 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 எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே 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 எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. ஆசையை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. ஆசையை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரையா. சொல்லுவோம் எந்தன் இயேசுவே 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 எந்தன் இயேசுவே. தாயுன்னை மறந்தாலும் தந்தையுன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாயுன்னை மறந்தாலும் தந்தையுன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். சேர்ந்து சொல்லுவோம் எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே
கைகளை தட்டி நம்முடைய தேவனை துதிப்போம். வாயிலை திறந்து பாவங்களை போக சாமங்களை நீக்க இயேசு கிறிஸ்துவை நமக்காக வந்தார். அதை சொல்லி நம்ம துதிப்போம். அவர் நம்மை கைவிடாத தேவன், நமக்கு துணை நின்று நமக்கு யுத்தத்தை செய்கிற தேவன், நம்மை கைவிடாத தேவன், நானும் கூட இருக்கிற சொன்ன தேவன் அவர்தான். நமக்கு கண்ணீர் கலங்கும் பொழுது அவர் நம் கூட இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார். அதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. தங்கத்தை கேட்கல, வேறத்தை கேட்கல, நம்முடைய உள்ளத்தை நீ கேட்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நம்மை தேடி வந்தீர், நான் நம்மை தேடி போகவில்லை ஆண்டவரே. நீங்க தான் எங்களை முன்குறித்து அழைத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கரம் பிரித்து எங்களை நடத்துகிறீர், கண்மலையின் மேல் எங்களை உயிரை பரர செய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை மறக்காத தேவன், நன்மைகள் எங்களை மறந்தாலும் நீர் நம்மை மறக்க மாட்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நம்மோடு இருப்பீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நம்முடைய தகப்பன், அதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னுடைய கோட்டை, நீர் என் துர்கம், நீர் என் கண்மலை ஆண்டவரே, அதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. நான் நம்பி இருக்கிற துர்கமா இருக்கிறேன், அதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. நேர் வழியை காட்டுகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தை வாசிக்கும் பொழுது உடைய கற்பனைகளை எங்களை காணுகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், நீர் நம்முடைய தேவன், அதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர், துதிகளின் வாசம் பண்ணுகிற தேவன், துதிக்க பாத்திரர், ஆராதனைக்குரியவர் நீங்க தான் ஆண்டவரே, அதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. கைவிடாத தேவன் நீங்க தான் ஆண்டவரே. உலகம் கைவிட்டாலும் நீர் எங்களை மறவாத தேவன், கைவிடாத தேவன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதிக்கிறேன் பிதாவே, ஆமென். சபையில் இருந்து சத்தமாய் ஒருவர் தேவனை துதிப்போம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். இன்னும் ஒருவர் தேவனை துதிப்போம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்.
தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்வை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. ஆமென். அவர் போல ஒரு தெய்வம் இல்லை. அவர் மட்டும் தான் நமக்கு நன்மைகளை செய்கிறார். அவர் தான் எல் ஷடாய், சர்வ வல்லவர். நம்மை கண்மணி போல கரம் பிடித்து காத்துகிறார். நாம் கலங்கி நின்ற நேரத்தில், மனம் தளர்ந்து நின்ற பொழுது மருத்துவராய் நமக்கு தேவன் வந்து நமக்கு மறுவாழ்வை தருகிறார். இதெல்லாம் நினைத்து அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை பாடுவோம். உம்மை போல யாருண்டு நம்மை செய்ய தீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு நம்மை செய்ய தீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்வை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா பாடுவோம். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன்,
இயேசுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவர், காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவர். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவர், காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்த உள்ளேன், நீரில்லா எந்தன் வாழ்க்கை வினாய்த்தானே போதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்த உள்ளேன், நீரில்லா எந்தன் வாழ்க்கை வினாய்த்தானே போதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம்முடைய தேவனை உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை சொல்லி அவரை துதிப்போம். பிதாவே, நீ நம்முடைய தேவன், உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. நீங்க தான் நமக்கு நன்மைகளை செய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவம் இல்லை ஆண்டவரே. உண்மைத்தான் நம்முடைய நீங்க தான் நம்முடைய வாழ்வை, நீங்க தான் நம்முடைய தயவு அதற்காக கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் கலங்கி நின்ற பொழுது நீர் பக்கத்திலே இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை கண்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கண்ணீரை துடைத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். மறுவாழ்வை தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. புது வாழ்க்கை, புது ஆரம்பத்தை நமக்கு தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கண்ணீர் எல்லாம் நீக்கி போட்டு நமக்கு சந்தோஷத்தை தந்தீர், சமாதானத்தை தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இருதயத்தில் சமாதானம் நீர் தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இருதயத்தில் சந்தோஷம், பூரண சந்தோஷம் நமக்கு தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் உண்மை கூப்பிடும் பொழுது நீ பதில் கருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் உண்மை துதிக்கும் பொழுது நீ பக்கத்திலே இருக்கிறேன், நீ கேட்கிற தேவன், அதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. மறவாத தேவன், மாறாத தேவன் நீங்க தான் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த தேவற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய இலக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்தை நமக்கு செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் அவரே. கடைசி மாதத்திலே நாங்கள் இருக்கிறோம், இது வரைக்கும் எங்களை காத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கண்மணி போல காத்தீர், கரம் பிடித்து எங்களை நடத்துகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, அதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் நம்முடைய இரட்சகர் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து இரத்தத்தை நமக்கு கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை சம்பாதித்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாவங்களை எல்லாம் கழுவினீர், நோய்கள் எல்லாம் குணமானீர், சாத்தானுமே ஜெயத்தை தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்ம கூட புது நம்பிக்கை செய்தீர், புது வாழ்க்கை தந்தீர், மறு வாழ்க்கை நீ தருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
நீர் நம்மோடு இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. துதிகளின் வாசம் பண்ணுகிற தேவன் நீங்க தான் ஆண்டவரே. நம்முடைய தேவன் நீங்க தான். நீங்க தான் நம்முடைய தகப்பன் ஆண்டவரே. இல்லை மறவாத தகப்பன் நீங்க தான் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலியமாக நம்முடைய பிள்ளையானோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நமக்கு வெற்றியை தந்தீர். வெற்றியான வாழ்க்கை நீர் நமக்கு ஏற்படுத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புது வருஷத்தில் நாங்கள் போகும் பொழுது நீருடைய புது ஆரம்பத்தை நமக்கு தருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. புது வாஞ்சை, புது விசுவாசம் நீர் நமக்கு தருகிறீர். புது எல்லாமே நீர் புதுசாக நீர் நமக்கு தருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புது காரியங்களை நீர் நமக்கு செய்கிறீர். பெரிய பெரிய அற்புதங்களை நமக்கு செய்கிறீர். நம்முடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதங்களை நீ செய்கிறீர். நன்மைகளை செய்கிறீர். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நீ செய்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. துதிகளை நீ கேட்பீராக ஆண்டவரே. ஏறெடுக்கிற ஜெபத்தை கேட்பீராக ஆண்டவரே. ஆராதனை நீ கேட்பீராக ஆண்டவரே. அதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. நாம மாத்திரம் மகிமையிடும்படிற்காக துதிக்கிறேன், ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதிக்கிறேன் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். இந்த எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏறெடுக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இதோ இந்த காணிக்கை வேலையை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தாவே, இதோ இந்த துதி வேலையை ஆசீர்வதித்தீர். ஒவ்வொரு பகுதியும் நீர் ஆசீர்வதித்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த காணிக்கை வேலையும் ஆசீர்வதித்து இதோ பிள்ளைகள் தரப்போகிற கர்த்தாவே, இந்த காணிக்கைகளை எல்லாம் உங்களுடைய பாதத்தில் விதைக்கிறோம் ராஜா. அதை பிரியமாய் நீர் ஏற்றுக்கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இதோ கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக மாற்றுவீராக எங்கள் அன்பு தகப்பனே. அப்பா, எல்லாருக்கும் சரிகிற சுகம், ஆரோக்கியம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் தகப்பனே. பொருளாதாரங்கள் தேவைகள் அனைத்தும் சந்திப்பீராக கர்த்தாவே. என் அன்பு தகப்பனே, இதோ ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பு, சமாதானம், தேவ சமாதானமும் தேவ அன்பும் தங்கி இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லோரும் எழுந்து நின்று ஒரு சிறு விண்ணப்பங்களுக்காக எல்லோரும் கூடி ஜெபிப்போம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த வேளையில் தகப்பனே அப்பா, நீதாம் எங்களோடு கூட எங்களை வழி நடத்துவீராக தகப்பனே அப்பா. இந்த இடம் முழுவதும் நீர் அசைவாடினத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா தகப்பனே அப்பா. அற்புதங்களை செய்துவிட்டீரே நன்றி அப்பா. அதிசயங்கள் செய்துவிட்டீரே நன்றி அப்பா தகப்பனே அப்பா. நீரே கூட இந்த வழி நடத்துங்க அப்பா தகப்பனே. அபிஷேகத்தை ஊற்றும் ஐயா தகப்பனே அப்பா. இந்த நகரம் முழுவதும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டே தகப்பனே. சபை கூடி வருதலை ஆண்டரை விட்டு விடாதபடி இந்த ஜனங்கள் ஆண்டரை இந்த இடத்தில் வர வேண்டும் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டே தகப்பனே அப்பா. வந்திருக்கிற ஜனங்கள் என்னென்ன தேவைகளுக்காக வந்திருக்கிறார்களோ எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக தகப்பனே. அற்புதங்களை செய்வீராக தகப்பனே அப்பா. நீரே கூட இந்த நடத்துங்க அப்பா தகப்பனே. இந்த இடத்தில் ஆண்டரே அப்பா, இந்த வருஷ கடைசியில் ஆண்டரே வந்திருக்கிறோம் ஆண்டவர் தகப்பனே. நீர் அற்புதங்களை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா தகப்பனே அப்பா. நீரே கூட இந்த வழி நடத்துவீராக தகப்பனே அப்பா. நீர் அதிசயங்கள் செய்கிற தேவனே தகப்பனே அப்பா. வருகிற ஜனங்கள் ஆண்டரே எந்த தடையும் இல்லாமல் வர நீதாமே உதவி செய்வீராக தகப்பனே அப்பா. என் தகப்பனே அப்பா, நிரம்பி வழியை செய்யுங்கப்பா. இந்த இடம் முழுவதும் ஆண்டே தகப்பனே அப்பா. உங்களோட ஆவியினால் நிரப்புங்கப்பா தகப்பனே. ஜனங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. அற்புதங்களை அதிசயங்களை செய்வீராக தகப்பனே அப்பா. நீரே கூட இந்த வழி நடத்துவீராக தகப்பனே அப்பா. சர்வர்களுடைய இயேசுவின் நாமத்தில் வேண்டியிருக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த வேளையில் சகோதரியோடு சேர்ந்து எல்லோரும் கூடி ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் இறங்கி வந்து அசைவாடும்படி கேட்டு ஜெபிப்போம். பின்மாறி மழையை இந்த இடத்திலே பொழியும்படியாக கேட்டு ஜெபிப்போம். இந்த வேளையில் சகோதரியோடு கூடி எல்லோரும் ஜெபிப்போம். 2 நிமிடம் சகோதரி இந்த வேளையில் ஜெபிப்பா, அவரோடு கூடி எல்லோரும் ஜெபிப்போம்.
அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் கர்த்தராகிய தேவனே, இதோ எங்கள் கிறிஸ்துவின் ராஜ்ய சுவிசேஷ சபையுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. இதோ பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு எழுப்புதலை ஆண்டவரே எங்கள் சபைதனிலே கட்டளை இடுவீராக ராஜா. இதோ நீர் சொன்னீரே கர்த்தாவே, அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. இதோ ஒரு எழுப்புதலின் அக்கினியை எங்கள் சபையிலே போடுவீராக, ஒவ்வொரு குடும்பத்திலே போடுவீராக ராஜா. ஒவ்வொருக்குள்ளேயும் எழுப்புதலின் அக்கினியில் போடுவீராக ராஜா. ஆண்டவரே, இதோ ஜனங்கள் மனம் திரும்புதலை தந்து கர்த்தாவே, மனம் திரும்புதலோடு வந்து ஆண்டவரை ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்களை கொண்டு வந்து சபையிலே நீ சேர்ப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. திரளான கூட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பீராக ராஜா. மன திரும்புதலை உண்டு பண்ணுவீராக ராஜா. அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பாவ உணர்வை தாரும் தகப்பனே. ஆண்டவரே, அவர்கள் பாவங்களை எல்லாம் உணர்ந்து தேவனிடம் மன்னிப்பு கேட்டு கர்த்தாவே உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாக பயப்படுகிறவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. இதோ எங்கள் சபைகளிலேயும் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தாவே அபிஷேகத்தினால் ஆண்டவரை நிரப்ப பண்ணுவீராக தகப்பனே. ஆண்டவரே, இதோ சுவிசேஷ ஊழியத்திற்காக தகப்பனே ஆண்டவரே, உம்முடைய போதனைகளை உம்முடைய சுவிசேஷங்களை போய் அறிவிக்குவதற்கு கர்த்தாவே ஒவ்வொரு இருதயத்திலும் அந்த பாரத்தை ஊற்றுவீராக ராஜா. ஒரு அக்கினியை போடுவீராக ராஜா. எங்கள் சபையிலே எழுப்புதலை தருவீராக ராஜா. இதோ எங்கள் சபையிலே தேவ சமாதானமும் தேவ அன்பையும் தந்து ஒரு மனதோடு கர்த்தாவே, இதோ ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரருக்கு உம்முடைய மேய்ப்பருக்கு கர்த்தாவே ஆண்டவரே எல்லாரும் தோல் கொடுத்து செய்வதற்கு கர்த்தாவே, ஒன்று கூடி கர்த்தாவே இந்த எழுப்புதல் பங்கு பெறுவதற்கு கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவீராக ராஜா தகப்பனே. இதோ எங்கள் நகரங்களிலே ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுவீராக ராஜா. எங்கள் தேசங்களிலே உண்டு பண்ணுவீராக ராஜா. எழுப்புதல் அக்கினியை போடும் தகப்பனே. ஆண்டவரே, இதோ இந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று தகப்பனே உம்மை யார் என்று அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. இதோ அதை பண்டிகை நாள் ஒரு ஃபேத் என்று சொல்லி தகப்பனே ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் கர்த்தாவே, குடியிலும் கர்த்தாவே ஆண்டவரே இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை எல்லாம் கர்த்தாவே நீர் சந்திப்பீராக. ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுவீராக, ஒரு எழுப்புதலை ஊற்றுவீராக அவர்கள் மேலெல்லாம் கர்த்தாவே. மனம் திரும்புதலை கொடுங்கள் ராஜா. திரளான கூட்டங்கள் கர்த்தாவே, இதோ ஆண்டவரே இந்த தேசத்திலே கர்த்தாவே திரளான எக்கச்சக்கமான சபைகள் உருவாக்கப்பட வேண்டும் ராஜா. அந்த சபை முழுவதும் கர்த்தாவே உம்முடைய ஜனங்களை கொண்டு வந்து நிரப்புவீராக. நீரே எங்கள் தேவன் என்று அறிவார்களாக கர்த்தாவே. அப்பா, உம்முடைய வருகை இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்கிறது கர்த்தாவே. இந்த ஜனங்களை எல்லாம் பாவத்தில் மரித்து போகக்கூடாது ராஜா, அக்கிரமத்தில் மரித்து போகக்கூடாது ராஜா. இவர்களை எல்லாம் சந்திப்பீராக. இதோ உமக்கென்று பிரித்தெடுத்தீர், எங்களை எல்லாம் பிரித்தெடுத்தீர். எங்களை கொண்டு கர்த்தாவே எல்லாத்தையும் நீர் செய்வதற்காக நன்றி ராஜா. எங்களை கொண்டு இந்த ஜனங்களை எல்லாம் சந்திக்க வைப்பீராக. நீர் முன்குறித்த ஆத்துமாக்கள் எங்கள் கிறிஸ்துவின் ராஜ்ய சுவிசேஷ சபைக்கென்று முன்குறித்த ஆத்துமாக்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பீராக ராஜா. திரளான கூட்டங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். உண்மை உள்ளவர்கள் நீரே தேவன் என்று ஆண்டவரே நல்ல விசுவாசத்தை கொண்டு உள்ள ஜனங்களை கொண்டு வந்து சேர்ப்பீராக. இன்னும் இந்த சபையிலே ரட்சிக்கப்படாத இருக்கிற ஆத்துமாக்கள் மீது ஆண்டவரே ஒரு எழுப்புதலை ஊற்றுவீராக ராஜா. பின்மாற்றம் அடைந்தவர்கள் பின்வாங்கி போனவர்களை கொண்டு மன திரும்புதலை தந்து கொண்டு வந்து மீண்டும் சேர்ப்பீராக ராஜா. ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவீராக ராஜா. ஆண்டவரே, உமக்காக அனைவரும் எழும்பி பிரகாசித்திட வேண்டும் தகப்பனே. நீரே ஜீவ ஒளி, ஜீவ வார்த்தை, எங்களுக்காக வார்த்தையாய் வந்தவரே அப்பா. இதோ அந்த வார்த்தையை கொண்டு அந்த ஆண்டவரே இன்னும் திரளான ஊழியர்களை எழுப்புங்கள் தகப்பனே. உம்முடைய சுவிசேஷத்தை போய் ஆண்டவரே இந்த உலகம் எங்கும் ஆண்டவரே இதோ எங்கள் நகரம் முழுவதும் பரப்பப்பட வேண்டும் ராஜா. ஆண்டவரே, நீ கொண்டு வந்த ஆத்துமாக்களை சேர்த்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, அப்படியே நீர் எழுப்புதல் அக்கினியை இதோ எங்கள் சபையிலே நீர் ஊற்றி விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் என் ஜீவனும் இரக்கமும் உள்ள என் அன்பு நல்ல பிதாவே, ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா தகப்பனே. இந்த இடத்தில் ஆண்டவரே பின்மாறிய மலையை ஊற்றினி விட்டீரே, விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் தகப்பனே. அற்புதங்களை செய்து விட்டீர் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவர் தகப்பனே. அப்பா, நீரே அற்புதத்தின் தேவனாய் இருக்கின்ற எங்களை நடத்தி கொண்டு வர தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா தகப்பனே. இந்த வேளையில் அப்பா நீரே கூட நடத்தினதுக்காக கோடான கோடி நன்றி அப்பா தகப்பனே. அற்புதம் செய்ததுக்காக நன்றி அப்பா. குடும்பம் ஆண்டவரே இந்த வேளையை தகப்பனே நீரே கூட நடத்திய தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த வேளையில் சகோதரனோடு சேர்ந்து சபையில் உள்ள குடும்பங்களை ஆசீர்வதித்து ஜெபிப்போம். அதை சபையில் உள்ள குடும்பங்களில் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படி கேட்டு ஜெபிப்போம். குடும்பங்களில் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக குடும்பங்களில் ஜெப ஆவியை ஊற்றுவீராக தகப்பனே என்று கேட்டு எல்லோரும் கேட்டு ஜெபிப்போம் சகோதரனோட கூடி.
ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உங்களை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்கே இருவர் அல்ல மூவர் உமது நாமத்தின் நிமித்தம் ஒருமித்தால் இவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் நீங்கள் ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையிலையும் தகப்பனே அப்பா எங்களோடு கூட இருந்து அப்பா எங்களுடைய ஜெபங்களை எங்களுடைய துதிகளை நீங்கள் ஏறெடுத்து கொண்டிருக்கிறபடியாக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பரிசுத்த பிதாவே, நீங்கள் பெரியவர், நீங்கள் உயர்ந்தவர், நீங்கள் மாறாதவர், நீங்கள் கிருபையுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா எங்களை அப்பா குறைவிலும் நிறைவாக நீங்கள் வழி நடத்துகிற தேவன் நீங்கள் தகப்பனே. அப்பா இந்த வேளையிலையும் சுவாமி அப்பா இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களை நான் உங்களுடைய கரத்துக்குள்ளாக கொண்டு வருகிறேன் தகப்பனே. அப்பா குடும்பங்களில் ஆண்டவரே அப்பா அநேக தேவைகளை நீங்கள் சந்தித்து நீங்கள் வழிநடத்தி செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை விசேஷித்த விதமாக ராஜா ஆவிக்குரிய தேவைகளில் ஆண்டவரே அப்பா எங்களை நீங்கள் இன்னுமாக நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா தகப்பனே அப்பா நாங்கள் ஜெபிக்க துதிக்க ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே உங்களை நாங்கள் நினைக்க ராஜா வேலை செய்கின்ற இடங்களில் அப்பா நாங்கள் உங்களை நினைத்து உங்களுக்கு நன்றி சொல்ல அப்பா இன்னுமாக சுவாமி நாங்கள் தனி ஜெபங்கள் செய்யத்தக்கதாக அதற்கு இருக்கிற தடைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் முறியடித்து போடுகிறேன் தகப்பனே. அப்பா இன்னுமாக குடும்ப ஜெபங்கள் செய்ய ஆண்டவரே அப்பா அதில் இருக்கிற தடைகளை என் தேவன் தாமே நீங்கள் எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா குடும்பத்திலே அப்பா ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து நீங்கள் வழி நடத்தி செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை இன்னுமாக ராஜா அப்பா அந்த சபையிலே ராஜா வந்து வராமல் போன ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்திலும் நான் நினைவு கூறுகிறேன் தகப்பனே. ஆண்டவரே அவர்களை ராஜா நீங்கள் மறுபடியுமாக நீங்கள் அழைத்து வந்து அப்பா நீங்கள் இந்த சபையிலே நீங்கள் நிலை நிறுத்தும்படியாக நான் செபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே உலக ரீதியான தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்தியுங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா பேப்பர் காரியங்கள் விசா காரியங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் நீங்கள் சந்தித்து நீங்கள் வழிநடத்தி செல்லும்படியாக நான் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரை இன்னுமாக சுவாமி அப்பா எங்களுக்கு நல்ல நிரந்தரமான நல்ல வேலைகளை ஆசீர்வாதமான வேலைகளை நீங்கள் ஆண்டவரை நீங்கள் காண்பிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அப்பா ஆண்டவரை இன்னுமாக ராஜா ஆண்டவரை வேலை செய்கின்ற போதிலெல்லாம் ஆண்டவரை எங்களுக்கு நல்ல பலத்தை தாங்க நல்ல தைரியத்தை தாங்க சுவாமி. ஆண்டவரை இன்னுமாக ராஜா ஆண்டவரே குடும்பங்களுக்காக மறுபடியுமாக நான் வருகிறேன் ராஜா. ஆண்டவரே அப்பா தகப்பனே எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ணி நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நன்றி அப்பா இந்த வேளையில தகப்பனே அப்பா நீர் தாமே ஆண்டவர் குடும்பங்களை சமாதானத்தை கட்டளையிட்டதுக்காக நன்றி அப்பா தகப்பனே. குடும்பங்கள் ஆண்டவரே தகப்பனே குடும்பங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தகப்பனே உங்களுடைய ஜெபத்தை ஜெபிக்க ஆண்டவர் தகப்பனே ஆண்டவரே தகப்பனே உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் தகப்பனே அப்பா. அற்புதங்களை செய்து விட்டீரே நன்றி அப்பா தகப்பனே. நீரே நல்லவர் வல்லவர் ஐயா தகப்பனே அப்பா. நீர் செய்த காரியங்களுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா தகப்பனே. ஆண்டவரே தகப்பனே பொருளாதார தேவைகளை சந்தித்ததுக்காக நன்றி அப்பா தகப்பனே அப்பா. இந்த ஆண்டில் பெரிய காரியங்களை செய்யப்படுறதுக்காக கோடான கோடி நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இந்த வேளையில் சகோதரனோட கூடி ஜெபிப்போம். இந்த ஆண்டு 100 ஆத்துமாக்களை தரும்படி கேட்டு ஜெபிப்போம். இந்த 100 ஆத்துமாக்களை தந்து விட்டார் என்று விசுவாசத்தோடு கேட்டு ஜெபிப்போம். இந்த வேளையில் தகப்பனே அப்பா அந்த நகரங்களில் உள்ள ஜனங்களை மாண்டை தாரம் என்று கேட்டு இந்த வேளை சகோதரனோட கூடி எல்லோரும் கூடி ஜெபிப்போம். பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஏசப்பா நீங்கள் நல்லவராப்பா. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்துல நீ அசைவாடுகிறதுக்காக சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக தகப்பன் ஆண்டவரே ஆண்டவரே எங்களை தெரிந்தெடுத்த ஆண்டவரே சபையிலே கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நன்றி அப்பா. உம்முடைய ரத்தத்தால் மீட்டெடுத்த பிள்ளைகளா நீ வைத்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தால் ஆண்டவரே இந்த பழிப்பிடத்தில் ஆண்டவரே இருந்து வருகிற வார்த்தையை கேட்க நீர் அனுமதித்ததுக்காக சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சிந்தின ரத்தம் ஆண்டவரே நீர் வெளியேறப்பட்ட ரத்தம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தால் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பழிப்பிடத்தில் முன்னால் ஆண்டவரே அண்ணாந்து பார்க்க ஆண்டவரே கிருபை செய்ததுக்காக சோத்தரிக்கிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தையில் எங்களை வளர்த்து கொண்டு வருகிற கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே எந்த மீயான படிப்பு படித்தாலும் ஆண்டவரே எந்த யூனிவர்சிட்டிக்கு போனாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களுக்கு அனுபவமான அறிவான ஒரு வார்த்தை ஆண்டவர் தெய்வீயான வார்த்தைகள் ஆண்டவரே இந்த இடத்துல கற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையால் எங்களை நிரப்பி வருகிறதுக்காக சோத்தரிக்கிறோம் ராஜா. நீ பூரண பரிபூரண சுவத்தை எங்களுக்கு தருகிறதுக்காக நன்றி அப்பா. உம்முடைய ரத்தத்தால் ஆண்டவரே சிந்தி எங்களை கொண்டு வந்த ஆண்டவரே ஒளிமர கண்டு போல எங்களை வளர்த்தெடுக்கிறதுக்காக சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அதே மாதிரி ஆண்டவரே எங்களை நீர் பார்க்கிறீர் ராஜா. எவ்வளவு மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. எவ்வளவு தேவாதி தேவர்கள் ஆண்டவரே. எவ்வளவு பரிசுத்தமான தேவர்கள் ஆண்டவரே. எங்களை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுகிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை இடத்தில்
வார்த்தை வந்திருக்கிறார்களே, ஆலயத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்று ஆண்டவரே பாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே ரட்சிக்கப்படாதவர்களை பாருங்க ராஜா. நீ கண்ணீரோடு பார்க்கிறீருப்பா, நீர் கண்ணீரோடு பார்க்கிறீர் ராஜா, நீர் கண்ணீரோடு பார்க்கிறீர் ராஜா, நீர் வேதனையோடு பார்க்கிறீர் ராஜா, நீர் வேதனையோடு இருக்கிறீர் ராஜா. நீர் அவ்வளவு வேதனை ஆண்டவரே, உங்களால் பொறுக்க முடியாத வேதனையோடு இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களை நீ மீட்டெடுக்கிறதுக்காக எங்களை நீர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர் ராஜா, எங்களை நீ தெரிந்தெடுத்திருக்கிற ராஜா. நீர் எங்களுக்காக யுத்தம் செய்திருக்கிற ராஜா. இந்த இடத்திலே கொண்டு வந்தது ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை நீர் மீட்டு கொண்டு வருவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் எங்கள் மூலமாக தெரிந்தெடுக்கிறதுக்காக எங்களை நீர் மீட்டு கொண்டு வந்ததுக்காக நன்றி ராஜா. அறியாத பிள்ளைகளுக்கு வருகிறோம் சுவாமியே. பாருங்க ராஜா, உம்முடைய பிள்ளைகள் முன்குறித்த ஆத்துமாக்கள் ஆண்டவரே எந்த நகரத்தில் இருக்கிறார்கள் ஆண்டவரே, எந்த நகரத்தில் இருக்கிறார்கள் ஆண்டவரே, நீர் கொடுத்த 100 ஆத்துமாக்கள் ஆண்டவரே, 100 ஆத்துமாக்கள் ஆண்டவரே. நீர் வேதனையோடு இருக்கிறீர் ராஜா, கண்ணீரோடு இருக்கிறீர் ராஜா. அதுக்காக நீ மரணத்துக்கு போறீர் ராஜா, அதுக்காக நீ சுமைகளை சுமக்கிறீர் ராஜா, அதுக்காக நீ பாவங்களை சுமக்கிறீர் ராஜா. நீ கண்ணீர் ஆண்டவரே, கண்ணீர் சிந்துகிறீர் ராஜா. ஆண்டவரே பாருங்க ராஜா, அந்த ஆத்துமாக்களை நீ மீட்டு கொண்டு வரதுக்காக எங்களுக்கு முன்னாலே ஆண்டவரே எங்களுக்காக நீ உதவி செய்யுங்க ராஜா, எங்களை வைத்து உதவி செய்யுங்க ராஜா. எங்களை நீ பலப்படுத்துவீராக ஆண்டவரே. 100 ஆத்துமாக்களை கொண்டு வாங்க ராஜா. நீர் உம்மளால் ஆகும் ராஜா, எங்களால் ஆகாத ராஜா. உம்முடைய வரங்களை வீசி தாங்க ராஜா, உம்முடைய வரங்களால வீசுங்க ராஜா. ஒவ்வொருவருக்களையும் ஆண்டவரே, பெரியவர்கள் சிறுவர்கள் இல்லை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை போதிக்கிறவருக்கு வயது இல்லை ஆண்டவரே, எல்லை இல்லை ஆண்டவரே. கடல் எல்லாம் சிறியது ஆண்டவரே, வானமெல்லாம் சிறியது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை மூலம் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட ஆண்டவரே கிருபை செய்யுங்க ராஜா. இந்த வருஷத்திலே ஆண்டவரே கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, கடைசி மாதம் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய மாதம் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நன்றி அப்பா. 100 ஆத்துமாக்களை தந்ததுக்காக சோத்தரிக்கிறோம், நீர் மீட்டு கொண்டு வந்ததுக்காக சோத்தரிக்கிறோம், இடது பக்கம் வலது பக்கம் நிறைத்ததுக்காக சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. 100 ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டதுக்காக சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. 100 ஆத்துமாக்களும் ஆண்டவரே நட்சத்திரவர்களாக கொண்டு வந்ததுக்காக சோத்தரிக்கிறோம். இடது பக்கம் வலது பக்கம் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் நிற்கிறதை தரிசனத்தை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த சபையில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்கிறார்கள் ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பரிசுத்த வாழ்வை கற்றுக் கொடுக்கிறீர் ஆண்டவரே, அதுக்காக சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு கதிரையும் ஆண்டவரே மிச்சம் இல்லாம ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை இருக்க வைத்ததுக்காக சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டுல நீ 100 ஆத்துமாக்களை கொடுத்து நிறைவேற்றினதுக்காக நன்றி செலுத்தி சோத்தரிக்கிறோம் ராஜா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பரலோக கதவுகளை துறக்கப்பட்டதுக்காக சோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டதுக்காக நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளை பாவ பழக்கத்தில் இருந்து மீட்டதுக்காக நன்றி அப்பா. இந்த வருஷத்திலே ஆண்டவரே 100 ஆத்துமாக்களை கொடுத்ததுக்காக சோத்தரிக்கிறோம். இடது பக்கம் வலது பக்கம் ஆண்டவரே நிறைந்திருக்கிறது அப்பா. நாங்கள் தரிசனத்திலே பார்க்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீ ஆவிக்குரிய பிள்ளைகளை வளர்க்கிறதுக்காக சோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து இருக்கிற ஆண்டவரே, நாங்கள் ஏமாந்து போகலே ஆண்டவரே, பிசாசு ஏமாந்துட்டான் ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். நன்றி நன்றி அப்பா தகப்பனே. இந்த இடம் கொள்ளாமல் நிரப்பி விட்டு அதுக்காக விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. அப்பா நகரங்களில் உள்ள ஜனங்களை ஆண்டவரே நீ தொட்டு விட்டு விசுவாசிக்கிறோம் ஐயா தகப்பனே. சுவிசேஷ ஊழியங்களை பெருக பண்ணை போட்டு விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் தகப்பனே. அப்பா எந்த ஜனங்களும் விருதாகாதபடி ஆண்டவர் தகப்பனே நீ நிரப்பி விட்டு விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் தகப்பனே. அப்பா ஆண்டவரே சபையில் உள்ள பிள்ளைகளை ஆண்டவரே எடுத்து பயன்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா தகப்பனே. அற்புதங்களை செய்து விட்டீராப்பா தகப்பனே. அப்பா குடும்பமா ஆண்டவர் தகப்பனே உங்களோட சுவிசேஷ ஊழியங்களை பெருக செய்து விட்டதுக்காக கோடான கோடி நன்றி செலுத்தி ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். ஆண்டவரும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம வாசித்த வேத பகுதி லூக்கா நற்செய்தி புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 67 79 வரை உள்ள வேத வசனங்களை நம்ம வாசித்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடுகிற இந்த மாதத்தில் நம்ம இருக்கிறோம். இன்னும் 2 நாளில் கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாட போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நம்ம கொண்டாட போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் எல்லாம் புது துணிமணி எல்லாம் வாங்கிட்டீங்க? எத்தனை பேர் வீடெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிட்டீங்க? எத்தனை பேர் பலகாரம் எல்லாத்தையும் செய்து விட்டீர்கள்? நல்லது. அந்த விதத்தில் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி ஆயத்தமாகிறீர்களோ ஆயத்தமாகி கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
அல்லேலூயா. இன்னைக்கு வாசித்த வேத பகுதி ரொம்ப அற்புதமான ஒரு வேத பகுதி. ஏன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக பல நூற்றாண்டுகளாக தீர்க்கதரிசிகளின் மூலியமாக தேவன் அவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய வாழ்க்கையை குறித்து, அவர் செய்கிற ஊழியத்தை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து, ஏன் அவருடைய 2வது வருகையை குறித்து கூட அநேக தீர்க்க தரிசனங்களை தேவன் சொல்லியிருக்கிறார். 1500 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 800 வருஷத்துக்கு முன்னாடி, 500 வருஷத்துக்கு முன்னாடி, 400 வருஷத்துக்கு முன்னாடி என்று சொல்லி அநேக தீர்க்க தரிசனங்களே தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலியமாக வேத புஸ்தகத்தில் தேவன் சொல்லி வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வேத பகுதி யோவான் ஸ்நானகனுடைய தகப்பனாகிய சக்கரியா, அவர் மூலியமாக தேவன் தீர்க்க தரிசனத்தை அவர் பேசுகிறார். நம்ம வாசித்த 67வது வசனத்தில் பாருங்க, அவனுடைய தகப்பனாகிய சக்கரியா, அதாவது யோவான் ஸ்நானகன், அவன் பிறந்த பொழுது அவனுடைய தகப்பனாகிய சக்கரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக கடைசியாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்தும் அவர் வந்து என்ன செய்வார் என்கிறதை குறித்தும் சொல்லப்பட்ட கடைசியான தீர்க்க தரிசனம். இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தீர்க்க தரிசனத்துக்கு பிறகு பிறக்கிறதுக்கு எத்தனை மாதம் இருக்குதுன்னா, இன்னும் 6 மாதத்தில் பிறக்க போகிறார். இயேசுவின் தாய் கன்னி மரியாள் அவங்க கர்ப்பவதியாகி 3 மாதங்கள் ஆகுகிறது. இப்போ அந்த சமயத்தில் தான் யோவான் ஸ்நானகன் பிறக்குகிறார். அவர் பிறந்த சமயத்தில் தான் இங்கே சக்கரியா தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இந்த தீர்க்க தரிசனத்தை அவர் பேசுகிறார். அதில் 68வது வசனத்தை பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுவதாக. தேவனை அவர் ஸ்தோத்தரிக்கிறார். எதற்காக ஸ்தோத்தரிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, தேவனுடைய இரக்கம் அங்கே இறங்கி வந்திருக்கிறதற்காக, தேவன் தம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்ததற்காக, தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படிக்காக தேவன் இறங்கி வந்திருக்கிறார் என்பதாக. 74வது வசனத்தில் பார்க்கும்பொழுது, தமது ஜனத்தை சந்தித்து மீட்பதற்காக, அல்லேலூயா, நம்முடைய சத்துருக்கள் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகள் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்காக அப்படின்னு சொல்லிட்டு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். தேவன் இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினதற்காக அங்கே சக்கரியா யோவான் ஸ்நானனுடைய தகப்பன் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார். அல்லேலூயா. அதை தொடர்ந்து 77வது வசனத்திலிருந்து 79வது வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த 3 வசனங்களில் நம்மை வந்து சந்திக்கும்படிக்காக வந்திருக்கிற அந்த தேவன் எப்படியாய் வந்து சந்திக்கிறார், அவர் சந்திக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத ஒரு 3 காரியத்தை ரொம்ப சுருக்கமாக அங்கே அவர் சொல்லுகிறார். 77வது வசனத்தில், நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினால அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். அதாவது யோவான் ஸ்நானகன் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்தும்படிக்காக தான் அவர் பிறந்தார். அந்த வேலையை அவர் செய்வார். ஆனால் அந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தருகிறது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. 2வதாக 78வது வசனத்தில், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக. எதற்காக அந்த தேவன் வந்து சந்தித்து இருக்கிறாராம் தம்முடைய ஜனத்தை? அந்தகாரத்திலையும் மரண இருளிலையும் உட்கார்ந்திருக்கிற ஜனத்திற்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காகத்தான் தேவன் மனுஷனாக பூமியில இறங்கி வந்திருக்கிறார். முதலாவது காரணம் எதுக்காக வந்திருக்கிறாராம்? பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுப்பதற்காக. 2வது, அந்தகாரத்திலையும் மரண இருளிலையும் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனத்திற்கு தேவன் வெளிச்சத்தை கொடுக்கும்படிக்காக அவர் வந்து இந்த பூமியில நம்மை சந்தித்து இருக்கிறார். 3வதாக 79வது வசனத்தில், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில நடத்தும்படிக்காக. அல்லேலூயா. பாவ மன்னிப்பு மாத்திரம் கிடையாது, இருளிலிருந்து அந்தகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறது மாத்திரம் கிடையாது, மாறாக நம்முடைய கால்களை சமாதான அந்த பாதையில நடத்தும்படிக்காகத்தான் தேவன் மனுஷனாக பூமியில உங்களையும் என்னையும் அவர் சந்திக்கும்படிக்காக வந்திருக்கிறார். அல்லேலூயா. வந்தவர் எப்படி வந்திருக்கிறார் பாருங்க. அதே 79வது வசனத்தில், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில நடத்தவும் அந்த இரக்கத்தினாலே.
எதனால வந்திருக்கிறாரா? தேவனுடைய இரக்கத்தினால தான் தேவன் தம்முடைய குமாரனை பூமியில் அனுப்பி நம்மை சந்திக்கும்படிக்காக செய்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, அந்த இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்து இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவன் மனுஷனாக பூமிக்கு வந்ததை இங்கே ஜக்கரியா பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி தீர்க்க தரிசனமாக எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னாக்கா, உன்னதத்தில் தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்து இருக்கிறது இல்லையா? இரவு நேரம் முடிந்து அதிகாலையில் சூரியன் உதிக்கும் பொழுது எப்படி இருக்கிறது இல்லையா? அந்த சூரிய கதிர்கள் எல்லாம் வீசுகிறது, வெளிச்சத்தின் கதிர்கள் வீசுகிறது. அது வீசும் பொழுது அந்த இரவு முழுவதும் இருந்த அந்த இருளை விரட்டி அடித்து விடுகிறது. அல்லேலூயா. அந்த அதிகாலையில் சூரியன் எழும்புகிறது இல்லையா, அதுதான் அருணோதயம் என்று சொல்லி அழைக்கிறார்கள் இல்லையா? சூரியன் உதிக்கிறது தான் அந்த அருணோதயம். அப்போ அந்த வெளிச்சம் என்ன பண்ணுகிறது? எவ்வளவுதான் இருட்டில் அங்கே இருந்தாலும், எவ்வளவுதான் அங்கே இருள் இருந்தாலும், எவ்வளவுதான் அங்கே அந்த அந்தகாரம் இருந்தாலும், அந்த சூரிய வெளிச்சத்துக்கு முன்பாக அந்த இருள் நிற்கவே முடியாது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னதத்தில் தோன்றின அருணோதயமாக, வெளிச்சமாக, ஒளியாக உங்களையும் என்னையும் வந்து சந்தித்து இருக்கிறார். இந்த பூமியில் வந்து சந்தித்து இருக்கிறார். எதற்காகனாக்கா, இந்த பகுதியில் முக்கியமாக 3 காரணத்தை அவர் சொல்லுகிறார். பாவம் என்கிற இருளை நீக்குவதற்காக தேவன் ஒளியாக வந்திருக்கிறார். அந்தகார இருளில், மரண இருளில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக அருணோதயமாக அவர் உதித்து இருக்கிறார். ஆமேன். 3வதாக, அந்த அருணோதயம் எதற்காக நம்மை வந்து சந்தித்து இருக்கிறதா? நம்முடைய கால்களை சமாதானத்தில் நடத்துவதற்காக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தம்மை ஒளியான தேவனாக, வெளிச்சமான தேவனாக, அக்கினியான தேவனாக பழைய ஏற்பாட்டில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். மோசேயை தேவன் முதல் முறையாக சந்தித்த பொழுது முட்செடியில் அக்கினி எரிந்து கொண்டு இருந்தது. அந்த வெளிச்சத்தில் இருந்து கொண்டு தேவன் அவனோட பேசினார். ஆமீன். அந்த அக்கினியிலிருந்து தேவன் மோசேயோடே அவர் பேசினார். எகிப்திலிருந்து அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிற பொழுது அந்த எகிப்தில் தேவன் 10 வாதைகளை செய்தார். அதில் 9வது வாதைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, எகிப்து முழுவதும் இருள் சூழ்ந்து கொண்டது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த அந்த பகுதியில் மாத்திரம் வெளிச்சம் உதித்தது. எப்படி இருக்கும் பாருங்க இல்லையா? இப்போ இந்த ஈல் த பிரான்ஸ் முழுவதும் இருட்டில் இருக்கிறது. நாம் இருக்கிற இந்த லியோசா நகரத்தில் மாத்திரம் வெளிச்சம் உதித்தாக்க எப்படி இருக்கும்? அந்த மாதிரி எகிப்தில் அந்த கோசேன் என்ற அந்த பட்டணத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. அந்த இடத்துல மாத்திரம் வெளிச்சம் உதித்தது. தேவன் அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற தேவனாய் இருந்தார். அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரும்பொழுது வனாந்தரத்தில் 40 வருஷங்களாக அக்கினி ஸ்தம்பத்தினாலையும் மேக ஸ்தம்பத்தினாலையும் தேவன் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். ஏன்னு சொன்னாக்கா, தன்னை அந்த ஒளியான தேவனாக, அக்கினியான தேவனாக, வெளிச்சத்தின் தேவனாக தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக அப்படியாக செய்தார். அப்படி வனாந்தரத்தில் வழிநடத்தி கொண்டு வரும்பொழுது 10 கற்பனைகளை, 10 கட்டளைகளை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் சீனாய் மலையில் தேவன் இறங்கி வந்தார். மோசே மலையின் மேலே ஏறியிருந்தார். அந்த மலையே பற்றி எரிந்தது. தேவனுடைய அந்த மகிமையான பிரசன்னம் அங்கே இறங்கி வந்தபடியினால பெரிய மின்னல்கள் உண்டானது, சத்தம், இடி முழக்கத்தின் சத்தம் உண்டானது. அந்த மலையே பற்றி எரிந்தது. எதற்காகனாக்கா, ஜனங்கள் தன்னை அக்கினியின் தேவனாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. மாத்திரமல்லாக சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி அங்கே சர்வாங்க தகன பலியை அவன் செலுத்தின பொழுது அவன் பலியிட்ட அந்த பலியில் தேவனுடைய அக்கினி இறங்கி வந்தது. அல்லேலூயா. வந்து அந்த பலி பொருளை எல்லாம் பட்சித்து விட்டது என்று சொல்லி அங்கே தேவனுடைய ஷெக்கினா மகிமை இறங்கி வந்தது. ஆசிரியர்கள் ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு ஆலயம் தேவனுடைய மகிமையினால் நிரம்பி இருந்தது என்று சொல்லி அந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். ஆமேன். அப்போ அந்த தேவன் தான் அருணோதயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக பூமியில் நம்மை வந்து சந்திக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. 1 யோவான் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? அவர் ஒளியான தேவனாயிருக்கிறார். ஆமேன். தேவன் ஒளியாக இருக்கிறார்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவரிடத்தில் அநீதி என்கிறதே இல்லை,
பாவம் என்கிறதே இல்லை. அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லிட்டு அர்த்தம். எத்தனை பேர் அந்த பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிறீங்க? நான் ஆராதிக்கிற தேவன் அவர் லீலைகளை செய்து கொண்டு சுற்றி திரிந்தவர் கிடையாது. மாறாக அவருடைய பிறப்பு பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கை பரிசுத்தம். அவரே பரிசுத்தமுள்ள தேவன். அந்த தேவன் தான் ஒளியான தேவனாய் அவர் இறங்கி வந்திருக்கிறார். அதே சமயத்தில் அந்த ஒளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவன் தருகிற பாவ மன்னிப்பு, அவர் தருகிற ரட்சிப்பு, அவருடைய கிருபைகள், இதெல்லாம் தான் ஒளியாக நமக்கு சொல்லப்படுகிறது. தேவனை அறிகிற அறிவையும் அந்த ஞானத்தை கூட ஒளி என்று சொல்லி தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் நமக்கு தரக்கூடிய அந்த நித்திய ஜீவன், அதையும் வேதம் ஒளி என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ தேவன் ஒளியாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? ஒளியான தேவன். ஆமேன். அவரிடத்தில் பாவம் இல்லை, அவரிடத்தில் அநீதி இல்லை, அவரிடத்தில் தீமையான அந்த நிழல் கூட இல்லை என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகினால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாக பூமியில் வந்தபொழுது யோவான் நற்செய்தி புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தில், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் என்னை அக்கினியாக ஒளியாக வெளிப்படுத்தின அதே தேவன் தான் இப்போ மனுஷனாக இந்த பூமியில வந்திருக்கிறேன். நான் தான் அந்த ஒளியான தேவன். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். இப்போ லூக்கா 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 11வது அதிகாரம் 34 36 வரை உள்ள இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருள் அடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாய் இருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினால் உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார் அங்க அந்த வசனத்துல? ஒரு மனுஷனுக்கு கண்ணு எப்படியோ அந்த மாதிரி தான் இந்த தேவனுடைய ஒளி நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது. ஒரு மனுஷனுக்கு கண்ணு எவ்வளவு முக்கியம்? அந்த கண்ணு குருடாகி விட்டாக்கா அவனுடைய வாழ்க்கையே குருடாகி போய்விடும். அவன் கையை பார்க்க முடியாது, காலை பார்க்க முடியாது, இல்லையா? அவனுடைய சரீரத்தை அவனால் பார்க்க முடியாது. அவன் எதையும் பார்க்க முடியாத குருடனாக அவன் இருப்பான். ஆனால் அந்த கண்ணு பிரகாசமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த கண்ணு பிரகாசமாக இருந்தாக்கா அவனுடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அந்த வெளிச்சம் என்ன? அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த வெளிச்சம். அல்லேலூயா. தேவன் ஒளியா இருக்கிறார்னு சொல்லி சொன்னாரே, அந்த ஒளியை பெற்றுக்கொண்ட மனுஷன்தான் கண்கள் திறக்கப்பட்டவனாக இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை வேதத்தில் செய்திருக்கிறார். அதில் குருடாய் இருந்தவருடைய கண்களை திறந்த சம்பவங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை 5 சம்பவங்கள் அப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அதில் இன்றைக்கு 3 சம்பவங்களை நாம் எடுத்து இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தையிலிருந்து அதை நம்ம தியானிக்க போகிறோம். எதற்காக? அந்த அருணோதயம் என்னை சந்தித்திருக்கிறதா? பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை அருளுவதற்காக. 2வது, எதற்காக அந்த அருணோதயம் உங்களை சந்தித்திருக்கிறதா? அந்தகாரத்திலையும் மரண இருளிலையும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக அந்த அருணோதயம் சந்தித்திருக்கிறது. 3வது, அந்த அருணோதயம் எதற்காக வந்திருக்கிறதா? நம்முடைய கால்களை சமாதான அந்த பாதையில் வழி நடத்துவதற்காகத்தான் அந்த தேவாதி தேவன், அக்கினியான தேவன், ஒளியா இருக்கிற அந்த தேவன் மனுஷனாக பூமியில நம்மை அவர் சந்தித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதலாவது பாருங்க, முதல் அந்த ஆசீர்வாதம் என்ன? ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை அருளுவதற்காகத்தான் தேவாதி தேவன், ஒளியான தேவன் அருணோதயமாக நம்மை அவர் சந்தித்திருக்கிறார். பாவம் என்கிற இருளிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்க, அந்த பாவ மன்னிப்பை கொடுக்க, ரட்சிப்பை கொடுக்க தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாக பூமியில் அவர் இறங்கி வந்தார். மத்தேயு 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 21வது வசனத்தில், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார்.
இயேசு என்ற இந்த பெயருக்கே என்ன அர்த்தம் அப்படிங்கிறத அந்த வேத வசனம் சொல்லுகிறது. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவம் என்கிற இருளிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கும்படிக்காகத்தான் அந்த பரிசுத்த தேவன், ஒளியான தேவன் பூமியில் அருணோதயமாக நம்மை வந்து சந்திக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை அங்கே வெளிச்சமாக மாறிவிடுகிறது. அந்த வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்பதற்காகத்தான் கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்து அவர் ரத்தம் சிந்தி மரித்தார். எபேசியர் 1:7 பாருங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது. அதே போல கொலோசியர் 1:14 பார்க்கும்பொழுது குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது. அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் சுமந்து ரத்தம் சிந்தி மரித்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த மனுஷனுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்கிறது வேற. நம்ம ஒரு பாவத்தையும் செய்துட்டு ஆண்டவரே இந்த பாவத்துக்காக மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறது என்கிறது வேற. ஏன் அப்படி சொன்னாக்கா, பாவ மன்னிப்பாகிய மீட்பு அது எப்போ நடக்கிறது? நீங்கள் இயேசுவை சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதுக்கு முன்னாடி நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் மரித்தவர்களாக இருந்தோம், குருடர்களாக நாம் இருந்தோம். இப்போது அந்த சிலுவைக்கு முன்பாக நம்ம வந்து இந்த இயேசு கிறிஸ்துவுடைய சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் பாவியான மனுஷன் அப்படிங்கிறதை ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு இந்த இரட்சகர் வேண்டும், இவர் இல்லாமல் எனக்கு பாவ மன்னிப்பு இல்லை, இவர் இல்லாமல் எனக்கு விடுதலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருவன் சொல்லும் பொழுது அங்கே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகுகிறது. நான் என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிறந்தது முதல் உங்களுடைய கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், எதிர்கால பாவம் எல்லாத்திலிருந்தும் ஒரு மீட்பு உண்டாகி விடுகிறது. ஆமேன். நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவதற்கு, நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்படுவதற்கு, நேற்று நான் பொய் சொன்னேன், நேற்று நான் வந்து திருடினேன், அன்றைக்கி நான் வந்து ஒரு கொலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாவமாக சொல்ல தேவையில்லை. ஏன்னு சொன்னாக்கா நீங்கள் முழுசாக ஒரு பாவி இல்லையா? பாவியான ஒரு மனுஷன் வந்து நான் இந்த பாவத்தை செஞ்சேன் அந்த பாவத்தை என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவன் வந்து நான் பாவி, அவர் பரிசுத்த தேவன், எனக்காக சிலுவையில் மரித்தார், அவர் என்னை சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அவனுக்கு அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு வந்து விடுகிறது. அப்போது அவனுடைய மனக்கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டு விடுகிறது. அவனுடைய வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் வந்து விடுகிறது. அல்லேலூயா. அவன் தேவனுடைய அன்பை ருசி பார்க்கிறான், தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறான், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவனாக அவன் ஆகிவிடுகிறான். தேவனுடைய வார்த்தையின் மேலே ஒரு வாஞ்சை வந்து விடுகிறது. நான் தேவனை தேடணும், தேவனை ஆராதிக்கணும். அதுதான் அந்த வெளிச்சம். இருளில் இருக்கும் பொழுது அந்த வாஞ்சி, அந்த நாட்டம் அதெல்லாம் இருக்காது. இப்போ அவன் கண்கள் திறக்கப்பட்டு அவன் வெளிச்சமான பிறகு அது எல்லாம் அவனுடைய கண்களுக்கு வெளிச்சமாக ஆகிவிடுகிறது. யோவான் நற்செய்தி புஸ்தகம் 9 முதல் 2 வசனங்கள். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக 3வது வசனத்தில், அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே பதில் சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது பாருங்கள், இந்த யூதர்கள், ஏன்னா சீடர்கள் வந்து யூதர்களில் தான் வந்தாங்க, யூதர் பாரம்பரியத்தில் தான் கொஞ்சம் இருக்கிறாங்க. அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையோடு ஒரு மனுஷனை பார்க்கும்போது, ஒரு வியாதி அல்லது ஒரு தரித்திரம் அல்லது வந்து ஒரு முடவன் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்களுடைய முதல் கணிப்பு என்னன்னு சொன்னாக்கா, இவன் என்ன பாவம் செய்தானோ அல்லது இவங்க பெற்றோர்கள் என்ன பாவம் செய்தார்களோ அதுதான் வந்து இவர்களுடைய வாழ்க்கையில் சாபமாக வந்துவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போடுறவங்க தான் யூதர்கள். அப்போ அவர் ஆண்டவரிடத்தில் கேட்குறாங்க, ரபி, இது இவன் செய்த பாவமோ இவன் பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று சொல்லி கேட்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் செய்த பாவமும் கிடையாது, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் கிடையாது, தேவனுடைய கிரியை இவனிடத்தில் இப்படி வெளிப்படும்படிக்காக இப்படி பிறந்திருக்கிறான் என்று சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ அந்த பகுதியில் ஆண்டவர் இயேசு இந்த மனுஷன் பாவமே செய்யலைன்னு சொல்லிட்டு சொல்லலை.
அவருடைய பெற்றோர்கள் பாவம் செய்யவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலை. மாறாக என்ன சொல்ல வர்றாருனாக்கா, எல்லாருமே பாவத்தில் விழுந்து போன உலகத்தில் தான் இருக்கிறார்கள் இல்லையா? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போய் விட்டாங்க. இவங்களுக்கு 2 பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு 4 பிரச்சனை இருக்குது. இவங்களுக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி இருக்குது, மறைவாக இருக்கிறது பிரச்சனை. ஒரு சிலருக்கு வெளியரங்கமாக பிரச்சனை இருக்கிறது. மாறாக உலகத்தில் எல்லாருமே பாவிகளாக இருக்கிறார்கள். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போது இவன் ஏன் இப்படி பிறந்தானாக்கா, தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்பட வேண்டும். அது என்ன தேவனுடைய கிரியைன்னு சொன்னாக்கா, அந்த அருணோதயமாக தேவனுடைய ஒளி இவனுடைய வாழ்க்கையில் வந்து உதித்து இவனுடைய மனக்கண்களை திறக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய கிரியை. அந்த கிரியை தான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த மனுஷன் அதிகம் பாவம் செய்தவர், அந்த மனுஷன் கொஞ்சம் பாவம் செய்தவர் என்று சொல்லி கிடையாது. எல்லாருமே குருடர்களாக இருக்கிறார்கள். எல்லாருமே அந்த ஆவிக்குரிய ஒளி, ஆவிக்குரிய வெளிச்சம், தேவனுடைய வெளிச்சம் இல்லாதவர்களாக குருட்டாட்டத்தில் இருக்கிறார்கள். அப்போ அந்த மனுஷர்களை சந்திக்கும்படிக்கு தான் தேவனுடைய குமாரன் ஒளியான தேவனாக அவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. அவனுடைய மனக்கண்களை திறப்பதற்காக அந்த பகுதியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் உமிழ்நீரினாலே சேறு உண்டாக்கி அதை குழைத்து அவனுடைய கண்களில் பூசி சீலோவாம் குளத்தில் போய் கழுவு என்று சொல்லி சொல்லுகிறார். அவன் சீலோவாம் குளத்தில் போய் கழுவின பொழுது 7வது வசனத்தில் அவன் பார்வை அடைந்தவனாக திரும்பி வந்தான். ஆமேன். ஏன் இவ்வளோ வேலையை செய்கிறாரு? அவர் தொட்டு சுகமாக்கிருக்கலாம், ஒரு வார்த்தை சொன்னால் சுகமாகி இருக்கலாம். ஆனால் என்னன்னு சொன்னாக்கா, ஏன் அந்த உமிழ் நீரினால சேரெல்லாம் உண்டாக்கி அதை எடுத்து அவனுடைய கண்களில் பூசுகிறான்னு சொன்னால், அவர்தான் சிருஷ்டி கர்த்தர். அல்லேலூயா. இப்படி தான் ஆதியில் நான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தேன். பூமியின் தூசிலிருந்து, நான் மண்ணிலிருந்து மனுஷனை நான் உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தர் நான் தான். அந்த நான் சிருஷ்டித்த மனுஷர்கள் அவங்க பாவத்தில் விழுந்து கண்கள் குருடான பிறகு அந்த கண்களை திறக்கிறவரும் நான் ஒருவரே. நான் தான் கண்களை திறக்கிற தேவன். ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படிக்காக ஒளியாக வந்திருக்கிற கர்த்தர் நானே அப்படி என்கிறத ஆண்டவர் அங்கு வெளிப்படுத்துகிறார். அவனை இந்த சீலோவாம் குளத்தில் போய் கழுவுன்னு சொல்றாரு. சீலோவாம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தமா? அனுப்பப்பட்டவன் அல்லது அனுப்பப்பட்டவர். யார் அந்த அனுப்பப்பட்டவர்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவர். அந்த சீலோவாம் குளத்தில் போய் நீ கழுவும் பொழுது உன்னுடைய கண்களில் இருக்கக்கூடிய அந்த இருளெல்லாம் விலகி உன் கண்கள் பிரகாசமாக ஆகிவிடும். இயேசு கிறிஸ்து ரத்தம் உன்னை கழுவும் போது உன்னுடைய வாழ்க்கை வெளிச்சமாக மாறிவிடும். பாவ இருள் அங்கே விலகி போய்விடும். பாவ அடிமைத்தனங்கள் விலகி போய்விடும். பாவத்தினால் வந்த விளைவுகள் உன்னை விட்டு நீங்கி போய்விடும். உன்னுடைய வாழ்க்கையே வெளிச்சமாக மாறிவிடும். அதான் சொல்றாரு, நீ போய் சீலோவாம் குளத்தில் போயிட்டு கழுவு என்று சொல்லி. அப்போஸ்தலர் நடபடிக்கைகள் புஸ்தகம் 26வது அதிகாரம் 18வது வசனத்தில், அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினால பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளிநிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திலே அனுப்புகிறேன் என்றார். ஆமேன். என்ன சொல்றாரா? அந்த ரட்சிப்பு என்கிறது என்னன்னு சொன்னாக்கா, இருளை விட்டு வெளிச்சத்துக்கு வருகிறது போல. எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? இல்லை பாஸ்டர், நான் இருளில் தான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன். இல்லையா? இருளை விட்டு வெளிச்சத்துக்கு வருகிறது தான் அந்த ரட்சிப்பு. ஆமேன். சாத்தானுடைய அதிகாரத்தில் நின்று தேவனுடைய அதிகாரத்தின் கீழே வருகிறது தான் அந்த ரட்சிப்பு. அதுதான் கண்களை திறக்கிறது என்கிறது. ஊழியக்காரர்கள் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அதுதான் கண்களை திறக்குகிறது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில், உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கரங்களை நல்லா பலமாய் தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மெய்யான ஒளி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுடைய இருளை அகற்றி அவனுடைய கண்களை திறக்கவில்லைன்னு சொன்னாக்கா, எந்த ஒரு மனுஷனும் தேவனை அறிந்து கொள்ளவே முடியாது. தேவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாக ஆகவே முடியாது. தேவனை தேடுகிறவர்களாக ஆகவே முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த வசனம் சொல்லுகிறது, அவரே அந்த மெய்யான ஒளியாக இருக்கிறார். ஆனால் என்ன பண்ணி விடுகிறான் பிசாசு? 2 கொரிந்தியர் 4:4 நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, தேவனுடைய சாயலா இருக்கிற
கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இருக்காதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கி போட்டு விட்டான். என்ன பண்ணி விட்டானா? பிசாசு ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி போட்டு விடுகிறான். எதற்கு குருடாக்கி போட்டு விடுகிறானாக்கா, சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதபடிக்கு, சுவிசேஷத்தை கேட்காதபடிக்கு. ஏன் அந்த சுவிசேஷத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, தேவனுடைய சாயலாக இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. ஆமீன். சுவிசேஷத்தில் தேவனுடைய சாயல் இருக்கிறது. சொன்ன என்ன அர்த்தம்? தேவன் எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு வல்லமையானவர், எவ்வளவு கிருபை நிறைந்தவர், நமக்கு எப்படிப்பட்ட ரட்சிப்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த சாயல் சுவிசேஷத்தில் தான் இருக்கிறது. அது கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை வேதம் ஒளி என்று சொல்லி அழைக்கிறது. அதனால அந்த சுவிசேஷத்தின் ஒளி உங்களை சந்திக்கும் பொழுது நீங்கள் அந்த ஒளியை அரவணைத்து கொண்டா, அந்த வெளிச்சத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டா, உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு விடுகிறது, உங்களுடைய கண்கள் பிரகாசம் அடைந்து விடுகிறது. ஆனால் சாத்தான் அநேகருடைய கண்களை அவன் குருடாக்கி போட்டு விடுகிறான். அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் என்ன ஆகி விடுகிறாங்க? தேவனுடைய பிள்ளைகளாக ஆகி விடுகிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் சொன்னாலே என்ன அர்த்தம்? நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் சொல்லிட்டு அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி என்ன அர்த்தம்? உங்களுடைய இருதயத்தில் இருந்த இருளெல்லாம் நீங்கி நீங்கள் பிரகாசமாகி இருக்கிறீர்கள் சொல்லிட்டு அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகள் சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த ஒளியான தேவனால நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதான் அதனுடைய அர்த்தம். சரி, அப்படி சொல்லி சொன்னா, பாஸ்டர் நாங்கள் அடிக்கடி ஒரு பாவத்தில் விழுந்துடுறோமே இல்லையா, தவறி போய் ஒரு பாவத்தில் விழுந்து விடுகிறோமே, அப்போ என்ன? அதுவும் ரட்சிக்கப்படாதவங்களும் ஒரு பாவம் செய்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டு சபைக்கு அல்லேலூயா பாடி வேதத்தை வாசிக்கிறவங்களும் பாவத்தில் சில நேரத்தில் விழுந்து விடுகிறாங்க. அப்போ என்ன வித்தியாசம்? அப்போ நான் ரட்சிக்கப்பட்டுக்கிறதுனா என்ன தான் அங்கே நடக்கிறது அப்படி சொல்லும் பொழுது முதல் காரியம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டுகிறது என்னுடைய ஆவிக்குரிய மனுஷனில் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அதான் நான் தேவனை தேடுகிறவனாக நான் மாறிவிடுகிறேன். இப்போ என்னுடைய ஆத்துமா அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுக்காக தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார், அதுக்கு தான் பைபிளை கொடுத்திருக்கிறார், அதுக்கு தான் ஜெப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், அதுக்கு தான் துதிக்கும்படிக்கு சொல்கிறாரு, அதுக்கு தான் சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்படிக்காக சொல்கிறாரு. இதெல்லாம் தான் என்னுடைய ஆத்துமாவை அனுதினமும் ரட்சிக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இப்போ ரட்சிக்கப்பட்டவங்க பாவத்தை செய்கிறதுக்கும் பாவத்தில் விழுந்து தவறி விழுகிறதுக்கும் ரட்சிக்கப்படாதவங்க பாவம் செய்து கொண்டிருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னாக்கா, ஒரு உதாரணத்தின் மூலியமாக அதை விளக்கலாம். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம், ஒரு பன்றிக்கும் ஒரு ஆட்டுக்குட்டிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசம். பன்றியும் ஆட்டுக்குட்டியும் இந்த வயல் நிலத்தில் வரப்பில் நடந்து போய் கொண்டு இருக்கும் பாருங்க. அப்போது அங்கே சேர பார்த்ததுனாக்கா பன்றி என்ன பண்ணும்? ரொம்ப குதூகலமாக ஆகி, ரொம்ப சந்தோஷமாக ஆகி, இந்த சேத்துக்காக தான் நான் காத்து கொண்டு இருந்தேன், இது எவ்வளோ எனக்கு குளுகுலுன்னு இருக்கும், ஏசி போட்ட மாதிரி எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அதில் போய் நல்லா போய் உழுந்து அதில் நல்லா இப்படியும் அப்படிமா பிறண்டி மூக்கால நல்லா அந்த சேத்தையெல்லாம் உறிஞ்சி அதிலேயே உருண்டு பிறண்டு கிடக்கும். இது என்னது? இதுதான் பன்றி. இதுதான் இயேசு கிறிஸ்துனாலே வெளிச்சமாக்கப்படாத ஜனங்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க? பாவத்தில் போய் விழுந்து அதிலேயே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் சந்தோஷம், அதுதான் திருப்தி அப்படி சொல்லிட்டு ஒரு போதை வஸ்துக்கு, ஒரு குடி அடிமைக்கு, அல்லது ஒரு விபச்சாரத்துக்கு, ஒரு அசுத்த சிந்தனைக்கு, அல்லது ஒரு தீமையான காரியத்துக்கு, துன்மார்த்துக்கு அதில் போயிட்டு தாராளமாக விழுந்து ஏராளமாக அதை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. அதே வரப்பு வழியாக தான் ஆட்டுக்குட்டியே நடந்து போகுது. ஆட்டுக்குட்டி யாரு? கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, தேவனால் வெளிச்சமாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஆட்டுக்குட்டி விழுந்துட்டாக்க என்ன பண்ணுது? ஆட்டுக்குட்டி விழுந்துட்டா, ஐயோ இது என்னங்க நான் சேத்துல விழுந்துட்டேனே, எனக்கு இந்த இடமே ஒரு மாதிரி ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது, ஒரு மாதிரி சங்கோச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு துள்ளி குதிச்சு அது எழும்பி வந்துவிடும். போயிட்டு அதை போய் முதல்ல தண்ணியில் போய் அதை கழுவுனா தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அது போய் செய்துவிடும். அப்போ 1 யோவான் புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 7லிருந்து 9 வரை உள்ள அந்த வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார்.
அப்போ அந்த பாவத்தில் விழுந்து விட்டு அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுது, வெளியில் வந்துட்டு, ஐயோ நான் சேத்துல விழுந்துட்டேன் ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தினால என்னை மறுபடியும் கழுவுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அந்த ரத்தம் அந்த ஆட்டுக்குட்டியை கழுவி சுத்திகரித்து விடுகிறது. அப்பவும் அது ஆட்டுக்குட்டியாக தான் இருக்குது, பன்றியா மாறிடலை. அல்லேலூயா, அது ஆட்டுக்குட்டியாகத்தான் இருக்கிறது என்பதாக. இதுதான் அந்த ஒரு பன்றிக்கும் ஒரு ஆட்டுக்குட்டிக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். ஆனால் அங்கே அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுகிறது, அது தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறது, தன்னுடைய பாவத்துக்காக மன கஷ்டப்படுகிறது, விசாரப்படுகிறது, அது தேவனை நோக்கி கூப்பிடுகிறது, என்னை நீங்கள் கழுவுங்க, என்னுடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க, நான் சேற்றில் விழுந்துட்டேன், என்னுடைய கால் சரிக்கு நான் விழுந்துட்டேன், என்னை கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கிறது. அல்லேலூயா. 3 யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான், ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினாலே பாவம் செய்ய மாட்டான். இது என்ன ஒரு ஆச்சரியமா சொல்லுகிறது பாருங்க. எத்தனை பேர் தேவனால பிறந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் தேவனால பிறந்திருக்கிறீங்க? வசனம் சொல்லுகிறது தேவனுடைய வித்து உங்களுக்குள்ள இருக்கிறபடினால நீங்க பாவம் செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னாக்கா, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள அவருடைய அபிஷேகம் இருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக அவருடைய வழி நடத்துதல்கள் இருக்கிறது. அதான் அந்த வித்து. அது இருக்கிறபடினால அந்த ஆட்டுக்குட்டி கால் சரிக்கு சேத்துல விழுந்துட்டாக்கா சேத்திலேயே கிடக்காதுன்னு தான் அந்த வசனம் சொல்லுகிறது. ஆமேன். தேவனால் பிறந்தவன் கால் சரிக்கு சேற்றில் விழுந்து சேற்றிலேயே கிடக்க மாட்டான். ஆமேன் சொல்லுங்க. சேற்றிலேயே அவன் சுகம் கண்டு கொண்டு இருக்க மாட்டான். அதான் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணணும், அந்த சேத்திலிருந்து துள்ளி குதித்து அது எழும்பி வந்துவிடும். ஆனால் ஒரு சில ஆட்டுக்குட்டிலாம் இருக்குது, அது அவ்வளோ சீக்கிரத்தில் துள்ளி குதித்து வெளியில் வருகிறது கிடையாது. அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, 2 தட்டு தட்டுறார். 2 தட்டு தட்டி ஏந்திரு சேத்திலேயே கிடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 2 அடி கொடுக்கிறார். அதுதான் தேவன் நம்மை சிட்சிக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 12வது அதிகாரத்தை பாருங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் 6வது வசனம். அதான் தேவனுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுகிறதுக்கும் துன்பப்படுகிறதுக்கும் மற்ற ஜனங்கள் துன்பப்படுகிறதுக்கும் கூட அதில் வித்தியாசம் அங்கே வந்து விடுகிறது. எபிரேயர் 12வது அதிகாரம் 6வது வசனத்தில், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். என்ன சொல்கிறாரு, அந்த ஆட்டுக்குட்டி விழுந்துருச்சு, சரி தவறி தான் விழுந்துருச்சு. ஆனால் ஆட்டுக்குட்டி நினைக்குது, இன்னும் மற்ற ஆடுகள்லாம் இன்னும் என்னை பார்க்கல, மற்ற ஆடுகள்லாம் இன்னும் வருகிற வரைக்கும் கொஞ்சம் இல்லையா, இது நம்ம பழைய பழக்க தோஷம், இது நம்மளாம் விட்டுட்டு வந்துட்டோம், இதை இப்போ இதான் அந்த வாய்ப்பு, இது கொஞ்சம் நம்ம அனுபவித்து கொள்ளுவோம். ஏன்னாக்கா மெய்ப்பன் தூரமாக வந்துனுக்கிறாரு, இன்னும் அவர் என்னை பார்க்கல, இன்னும் ஒரு 5 நிமிஷம் இல்லையா, இன்னும் ஒரு அரை மணி நேரம், இன்னும் ஒரு மாதம் இல்லையா, இன்னும் ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவத்திலேயே அந்த சேரில் அது கிடக்கிறது அந்த ஆட்டுக்குட்டி. ஆனால் நம்முடைய தேவன் எப்படி கண்டித்து உணர்த்துகிற தேவன், வார்த்தை என்கிற பிரம்பினால் அந்த ஆட்டை அடிக்கிற தேவன். ஏன் அப்படி சொன்னாக்கா, அவரால் அன்பு கூறப்படுகிற மகன் நீங்க, அவரால் அன்பு கூறப்படுகிற மகள் நீங்க இல்லையா. நீங்கள் யாரை அடிப்பீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளையை தான் அடிப்பீங்க இல்லையா. ரோட்டில் போகிற பிள்ளைகளை இழுத்து வச்சு நீங்கள் அடிக்க மாட்டீங்க இல்லையா. உங்களுடைய பிள்ளைகளை தான் நீங்கள் கண்டித்து நீங்கள் உணர்த்துவீங்க, அவனை சீர்படுத்துவீங்க, நல்வழிப்படுத்துவீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க. அதுதான் அந்த சிட்சை. தேவன் கொடுக்கிற அந்த தற்காலிக ஒரு பனிஷ்மெண்ட், அது கூட எதுக்காகன்னா நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் சிட்சித்து அந்த ஆட்டுக்குட்டியை அவர் நேரான பாதையில் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாமா. இப்போ வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும், எத்தனை தடவை விழுந்தாலும், 7 நாளே முழுமையான நம்பர், 7 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ஆனால் துன்மார்க்கரோ அவங்க விழுந்த கடத்திலேயே மரத்தை வெட்டி போட்டால் மரம் ஏந்திருக்கா போகுது, மரம் தான் வெட்டி போட்ட இடத்துல அப்படியே கிடக்கும். ஆனால் நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் அதிலிருந்து துள்ளி குதித்து எழுந்து விடுவான். ஆமீன். யூதா புஸ்தகம் 1வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, வழுவாதபடிக்கு உங்களை காக்கவும்
தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவராகிய அவருக்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு, ஒளியான அந்த தேவனுக்கு, அருணோதயமாய் உன்னதத்திலிருந்து வந்து நம்மை சந்தித்திருக்கிற அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகுவதாக. கரங்களை பலமாய் தட்டுங்க. இதுதான் அவர் கொடுக்கிற அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு. பாவ மன்னிப்பாகிய மீட்பு மாத்திரம் கிடையாது. நான் ரட்சித்துட்டேன், நான் உன்னை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டேன், இனிமேல் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறவர் அல்ல. நம்ம தவறி சேற்றில் விழுந்து விடும் பொழுது நம்மை கழுவி சுத்திகரிக்கிற தேவன். நம்ம கொஞ்சம் அதில் அசதியாக இருந்து விட்டாலும் 2 அடியை போட்டாவது அங்கேருந்து ஆண்டவர் எழுப்பி விட்டு விடுகிறார். ஆமேன். ஆனால் முடிய உங்களை நடத்த வல்லமை உள்ளவர் அவர். நீங்கள் வழுவாதபடிக்கு அவருடைய மகிமையான சன்னிதானத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களை கொண்டு போய் நிற்க செய்கிற வரைக்கும் அந்த இரட்சகர் உங்களை அவர் விடமாட்டார். அந்த ஒளியான தேவன் உங்களை அவர் விடமாட்டார். அல்லேலூயா. 2வதாக அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் 78வது வசனத்தில், அந்தகாரத்திலையும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரும்படிக்காகத்தான் உன்னதத்திலிருந்து அருணோதயம் நம்மை சந்தித்து இருக்கிறதாம். ஆமேன். எத்தனை பேர் இந்த அருணோதயம் சந்திச்சு இருக்கிறது? இந்த இருள் என்ன அப்படி சொன்னால், இந்த அந்தகாரம், இந்த மரண இருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், நம்ம எத்தனை பேர் உலகத்தில் இருக்கிறீங்க? எத்தனை பேர் பரலோகத்துக்கு போயிட்டீங்க? ஆமாம். அப்போ உலகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என்ன சொல்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சபை கூடி வருகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், கனம் பண்ணுகிறோம், அவருக்கு ஊழியத்தை செய்கிறோம். ஆனால் நீங்கள் உலகத்தில் இருக்கிறபடினால உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குதான். யார்கிட்ட இருக்குது பொல்லாங்கன்? யார்? அந்த பிசாசு கையில் தான், அவனுடைய ஆளுகை கீழே தான் இந்த உலகம் கிடக்கிறபடினால இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு. ஆனால் திடன் கொள்ளுங்க, பயப்படாதீங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் அந்த உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு கூட இருக்கிறபடினால நீங்கள் பயப்படாதீங்க. அப்போ அந்த இருள் என்ன? அந்த ஜனங்கள் அந்தகாரத்திலையும் மரண இருளிலையும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்களே, அந்த இருள் என்ன? உலகத்தில் சந்திக்கக்கூடிய உபத்திரவங்கள், போராட்டங்கள், துன்பங்கள் இல்லையா, எதிர்ப்புகள், சாபங்கள் இல்லையா, மனுஷருடைய தடைகள் அப்படின்னு சொல்லி தரித்திரங்கள், வியாதிகள் இல்லையா, இப்படி பலவிதமான இந்த போராட்டங்களைத்தான் குறிக்கிறது அந்த இருள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இருளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும்படிக்காகத்தான் அருணோதயமாக வந்து உங்களையும் என்னையும் சந்தித்து இருக்கிறார். மத்தேயு 4வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, இருளிலே இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். இது அந்த போராட்டம், துன்பம் என்கிற அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஆமேன். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உதித்து இருக்கிறது? அப்பப்போ கொஞ்சம் டார்ச் அடிக்குது பாஸ்டர், அப்பப்போ கொஞ்சம் லைட் அடிக்கிறது, அப்பப்போ நாங்கள் என்ன பண்ணிடுறோம், போயிட்டு அந்த இருளில் போயிட்டு உட்காந்து விடுகிறோம். இல்லை, இந்த உன்னதத்திலிருந்து தோன்றி இருக்கிற அருணோதயம் உங்களை சந்தித்திருக்கிறது. நீங்கள் இருளில் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை, அந்தகாரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மரண இருளில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை வழிநடத்துகிற அந்த வெளிச்சம் வந்துவிட்டது. மார்க்கு நற்செய்தி புஸ்தகத்தில் 10வது அதிகாரத்தில் 46 52 வரை உள்ள வேத வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே பர்த்திமேயு என்கிற குருடன் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூவி அழைத்து கண்கள் திறக்கப்பட்டு அவன் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட அந்த சம்பவம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 46வது வசனத்தை பாருங்கள். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற பொழுது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அங்கே அந்த எரிகோ அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்கா சபிக்கப்பட்ட பூமி. ஏன்னா யோசுவாவுடைய காலத்தில் அந்த எரிகோ சபிக்கப்பட்ட பூமி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இப்போ இருக்கிற உலகத்துக்கு அடையாளம் தான் இந்த எரிகோ. இந்த எரிகோவில் தான் யார் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறா? பர்த்திமேயு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான், நீங்களும் நானும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம்.
பர்த்திமேயு யாரு? அவன் வந்து பிச்சைக்காரன், ரோட்டு வாரத்தில் உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். தேவனுடைய ஆலயத்தின் வாசலில் உட்கார்ந்து கொண்டு அவன் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். பர்த்திமேயு அப்படின்னு சொன்னாக்கா திமேயுனுடைய மகன் என்று அர்த்தம். திமேயுடைய மகன் இவன் சொல்லிட்டு அவனுடைய பெயரை சொல்கிறாங்க. அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்னாக்கா அவங்க அப்பாவும் பிச்சைக்காரர் தான். ஆமாம் இல்லையா? இல்லையா, நான் பிச்சைக்காரு, எங்கள் அப்பா பிச்சைக்காரன்னு சொல்கிற மாதிரி இந்த பர்த்திமேயுடைய அப்பாவும் பிச்சைக்காரர் தான் அவர் இருந்திருக்கிறாரு. அதுதான் அவனுக்கு இந்த பேரை வச்சுட்டாங்க, பிச்சைக்காரனுடைய மகன். அவனுடைய பேரை என்னது? பிச்சைக்காரனுடைய மகன்ற மாதிரி பர்த்திமேயுன்ற மாதிரி பேரை வச்சுட்டாங்க. அப்படி சொன்னாக்கா சந்ததி சந்ததியாக அந்த தரித்திரத்தில் அவன் இருந்து கொண்டிருக்கிறான், சாபத்தில் இருந்து கொண்டிருக்கிறான், அவமானத்தில் இருந்து கொண்டிருக்கிறான், நிந்தையில் இருந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஆசைப்பட்டது அறியப்பட்டது அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு அந்த வாழ்க்கையில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த சூழ்நிலையில் தான் இந்த இருளில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த பர்த்திமேயு பெரிய வெளிச்சத்தை அவன் கண்டான். அல்லேலூயா. குருடா இப்படி நம்ம கண்ணை மூடினு கூட ஒரு பெரிய இப்படி வெளிச்சம் இப்படி வந்தாக்க எப்படி இருக்கும் இல்லையா? உங்கள் கண்ணுக்கு நல்லா தெரியும் ஒரு வெளிச்சம் பெருசாக போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பர்த்திமேயு கண்டுபிடிச்சிட்டாரு, இயேசு இந்த பக்கமாக அவர் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இயேசுவை குறித்து அவர் முன்னமே கேள்விப்பட்டிருக்கிறார். ஏன்னு சொன்னாக்க தேவனுடைய ஆலயத்தை வாசலில் தான் உட்காந்து கொண்டு பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறாரு. அங்கே ஒவ்வொரு ஆராதனையிலையும் இந்த மேசியாவை குறித்து சொல்லப்படும். மேசியா வரும்போது உங்களுடைய கண்களை திறப்பார், முடவர்கள் எல்லாம் துள்ளி குதிப்பாங்க அப்படி என்கிறதெல்லாம் பிரசங்கத்தை அவர் ஆலயத்தில் உட்காந்து கொண்டு பர்த்திமேயு கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. ஆனால் கண்ணு குருடாக இருக்கிறது. இவர் என்ன பண்ணுறாரு? இப்போது இந்த வெளிச்சம் பெரிய வெளிச்சம் அப்படி போகிறது அப்படிங்கிறத அறிந்து விட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூவி அழைக்கிறான். அப்படின்னு சொன்னாக்க இந்த பர்த்திமேயை ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்கு அடையாளமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இயேசுவை அழைக்கிறான், தாவீதின் குமாரன்னு சொல்லுகிறான் இல்லையா, அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளுகிறான், ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுகிறான். ஆனால் எங்கே உட்காந்து இருக்கிறான்? தேவனுடைய பிள்ளை எங்கே உட்காந்து இருக்குது? ஆமாம், அது வழி அருகில் பிச்சை எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஏழ்மையில், ஒரு தரித்திரத்தில், ஒரு ஒரு பூமியில் சபிக்கப்பட்ட அந்த காரியங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் அப்படி ஒரு சில சூழ்நிலைகளில் நாம் இருக்கலாம். குடும்ப போராட்டங்கள், சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள், பலவீனங்கள், தடைகள், முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களில் இல்லையா, ஒரு ஜான் ஏறினாக்கா ஒரு முழம் இறங்குகிறதுங்கிறது போல். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த அந்தகாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் பெரிய வெளிச்சமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உதித்திருக்கிறார். ஆமேன். இப்போ பர்த்திமேயு என்ன பண்ணா? ஆண்டவரே, இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு மனமிரங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட்டான். ஆமேன். 145வது சங்கீதம் 18வது வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாராம். அல்லேலூயா. யாருக்கு தேவன் சமீபமா இருக்கிறாராம்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமா இருக்கிறான்னு சொல்லிட்டு, ஆனால் உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். அதே சங்கீதம் 72ல் 12வது வசனத்தை பாருங்க. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். எத்தனை பேர் ஆண்டவரை நம்ம கூப்பிடுகிறோம்? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் உண்மையாக கொஞ்சம் கூப்பிடுங்க. அல்லேலூயா. சின்சியராக கொஞ்சம் கூப்பிடுங்க, போராடி அவரை கூப்பிடுங்க, ஊக்கமாக அவரை கூப்பிடுங்க, அவரை பெற்று கொள்ளுகிற வரைக்கும் அவரை கூப்பிடுங்க. இந்த பர்த்திமேயு கூப்பிட்டான் பாருங்க. அங்கே சூழ்ந்திருந்த ஜனங்கள் எல்லாம் அவனை அடக்கினார்கள். அமைதலாயிரு, நீ பிச்சைக்காரன், உன் சத்தத்தெல்லாம் ஆண்டவர் இயேசு கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி பல சத்தங்கள் நம்முடைய காதுகளில் கேட்கும். என்ன சத்தங்கள் சொன்னாக்க, நம்முடைய மனத்தடைகள் தான். நான் எத்தனை தடவை கேட்டு பார்த்துட்டேன், ஜெபித்தில் இது நடக்கிற காரியம், ஜெபித்தில் இந்த குடும்ப பிரச்சனை மாறாது, ஜெபித்தில் இந்த கடன் பிரச்சனை மாறாது, ஜெபித்தில் இந்த வியாதி நீங்காதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய காதுகளிலேயே அந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அன்றைக்கி பர்த்திமேயுக்கு, அன்றைக்கி சுற்றி இருந்த ஜனங்களுடைய சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. இன்றைக்கி என்னுடைய மனத்தடைகள் அப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறது. அல்லது உங்களுடைய வீட்டார், உங்களுடைய குடும்பத்தார், ஆமாம் நீயும் தான் எத்தனை தடவை போய் நீ கதறி பார்த்த, அழுது பார்த்த, சபையில் நீ போய் கேட்டு பார்த்த, உனக்கு ஒரு அற்புதம் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தம் உங்களை அடக்கும். அல்லது உங்களுடைய சோர்வு இல்லையா, உங்களுடைய ஒரு தாழ்வு மனப்பான்மை, அல்லது நம்முடைய ஒரு ஆவிக்குரிய ஒரு அசட்டை தன்மையினால் தேவனை கூப்பிடாமல் விட்டு விடுவோம். இந்த சத்தம் எல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளை அம்மிக்கி கொண்டிருக்கிறது.
ஆனால் நம்முடைய பர்த்திமேயு அப்படி இல்லை. எந்த அளவுக்கு அவனை அடக்கினார்களோ அந்த அளவுக்கு இன்னும் அதிகமாக அவன் கூவி அழைத்தான். அவன் கூவினான்னு சொல்லிட்டு கூப்பிட்டான் என்று தான் அங்கே வருகிறது. ஆனால் நீங்கள் அந்த மூல பாஷையில் நீங்கள் வாசிக்கும் பொழுது கூப்பிட்டு கொண்டே இருந்தானா. அவனை அடக்கினாங்க, அவன் கூப்பிட்டு கொண்டே இருந்தானாம். இயேசு கிறிஸ்துடைய காதில் சத்தம் கேட்கிறவர்களும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? லூக்கா 18 முதல் வசனத்தில், சோர்ந்து போகாமல் நீங்கள் கூப்பிட்டு பண்ணுங்க. ஏன்னா இந்த சத்தம் எல்லாம் நம்மளை சோர்ந்து பண்ணிவிடும். சரி, ஏன் சத்தமாக கூப்பிடணும்? ஏன் ஆண்டவருக்கு காது கேட்காதா? இல்லை. எதுக்காக சத்தமாக கூப்பிடும்படிக்கு சொல்கிறாருனாக்கா, உன்னுடைய காதுகளில் உன்னுடைய மனதில் கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தங்களை எல்லாம் அடக்க பண்ணுவதற்காகத்தான் உன்னை சத்தமாக கூப்பிடும்படிக்காக ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய மனத்தடைகளை எல்லாம் நீ மேற்கொள்ளும்படிக்காகத்தான் உன்னை ஊக்கமாக அவர் ஜெபிக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த தடைகளெல்லாம் நீ மேற்கொண்டு விடுவே. நீ ஊக்கமாக நீ ஜெபிப்ப, நீ போராடி நீ ஜெபிப்ப, நீ சோர்ந்து போகாமல் நீ ஜெபிப்ப, நீ விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுவே, நீ உண்மையாய் நீ அவரை நோக்கி நீ கூப்பிடுவாய். அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எரேமியா 33 3வது வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே என்ன சொல்லுகிறாரு? என்னுடைய ஜனங்கள் என்னை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி சொல்றாரு. தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி சொல்லுகிறார். தேடுங்கள் நீங்கள் கண்டு அடைவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் இன்னைக்கு பர்த்திமேயு அவன் செய்தான் பாருங்க. ஆமேன். அவன் ஆண்டவரிடத்தில் ஓடி வருகிறான், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். இப்போ அந்த சத்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய காதுகளிலே விழுந்து விட்டது. உங்களுடைய சத்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய காதுகளிலே விழுந்து அவரை அங்கே நிற்க பண்ணிவிடும். உங்களுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டு விட்டா அவர் அதுக்கு மேலே ஒரு அடி அவர் நகர மாட்டார் இல்லையா? குருடன் கூப்பிடுகிறான்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தெரியுது. ஏன் இவர் அங்கே போகிறது தானே? எத்தனை பேர் வியாதியஸ்தர் ஆண்டவர் தேடி போயிருக்கிறாரு. இந்த குருடன் கூப்பிடுகிறானே, இவர் போய் அவனை தொட்டு சுகப்படுத்துவது தானே. ஆண்டவர் சொல்கிறார், 2 ஊழியக்காரர்களை அனுப்பி அவனை அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். என்ன சொல்றாங்க? அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். கூப்பிடுகிறது மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு தேவன் நம்மை அவரை நோக்கி கூப்பிடும்படிக்காக சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசு உன்னை அழைக்கிறார்ன்னு சொல்லிட்டு அந்த குருடனிடத்தில் சொன்ன பொழுது அவன் போர்த்தி கொண்டிருந்த அந்த போர்வை, அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் பிச்சை எடுக்கிறவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருந்த ஒரு விசேஷித்த ஒரு போர்வை, அதை போர்த்தி கொண்டிருந்தால் நமக்கு தெரியும் இந்த மனுஷன் ஆலயத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிச்சைக்காரன், இவருக்கு நீங்கள் பிச்சை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படியாக ஒரு யூனிஃபார்ம் மாதிரி கொடுத்துடுவாங்க. இப்போ பர்த்திமேயுவை ஊழியக்காரர்கள் கூப்பிட்றாங்க, ஆண்டவர் இயேசு உன்னை கூப்பிட்றார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயும் அதையெல்லாம் தூக்கி எரிந்து போட்டு விட்டு இயேசுவினிடத்தில் ஓடினானாம். குருடனால் எப்படி ஓட முடிஞ்சது இல்லையா? அவனே குருடனாக இருக்கிறான். இயேசு உன்னை அழைத்தார்னு சொல்லி மாத்திரத்தில் அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம் அவனை அப்படியாக ஊக்கமாக ஓடும்படிக்காக செய்து விட்டது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவரிடத்தில் போய் அவன் நிற்கிறான். ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? அவன் சொல்கிறான், ஆண்டவரே என் கண்கள் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லிட்டு 52வது வசனத்தை பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இதைத்தான் தேவன் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு முறையும் அவர் செய்ய விரும்புகிறார். என்ன என்று சொல்லிட்டு, என்னுடைய அந்த உபத்திரவம், அந்த தீமை, தீட்டு, சாபங்கள், அந்த வேதனைகள், வியாதிகள், அந்த இழப்புகள், தோல்விகள், எல்லா விதமான உபத்திரவங்களில் இருந்தும் நமக்கு விடுதலையை கொடுத்து அந்த உபத்திரவம் என்கிற அந்த இருளை வெளிச்சமாக்க தேவன் விரும்புகிறார். ஒவ்வொரு முறையும் இதை விரும்புகிறார். ஆனால் நான் உண்மையாக அவரை நோக்கி நான் கூப்பிடுவேன். எத்தனை பேரால் சொல்ல முடியும், ஆண்டவரை நான் உண்மை உண்மையாக நோக்கி கூப்பிடுவேன், உம்மை ஊக்கமாக நான் நோக்கி கூப்பிடுவேன், விசுவாசத்தோடு நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். ஆண்டவரை பெற்று கொள்ளுகிறவர்கள் உம்மை நான் கூப்பிடுவேன், சோர்ந்து போகாமல் நான் உம்மை கூப்பிடுவேன். அல்லேலூயா. பர்த்திமேயுவை போல நான் கூப்பிடுவேன். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எத்தனை பேர் நாம் தேவனால பிறந்திருக்கிறோம்? நமக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு பண்ணுகிறார். நீங்கள் தேவனால பிறந்திருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா நீங்கள் உலகத்தில் தான் இருக்கிறீங்க, உபத்திரவத்தில் தான் இருக்கிறீங்க. ஆனால் தேவனால் பிறந்தது உலகத்தைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பூமி உருண்டையா?
பூமி உருண்டையே கிடையாது. உலகத்தை அப்படி சொன்னாக்கா, உலகத்தில் நீங்கள் நான் அனுபவிக்கிற எல்லா உபத்திரவங்களையும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆமேன். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். சரி, அது என்ன? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் வேற யாரு? இங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க உலகத்தை ஜெயிக்கிறவங்க? உலகத்தை ஜெயிக்கிறவங்க எத்தனை பேர்? நான் கொஞ்சம் ஜெயிச்சிருக்கிறேன்றவங்க கை தூக்குங்க. ஆமா, உலகத்தை நீங்க ஜெயிக்கிறதுக்காகத்தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க. உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக நீங்க பிறந்திருக்கிறீங்க. எந்த உலகமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த துன்பமோ, எந்த கண்ணீரோ, எந்த வேதனையோ, எந்த உபத்திரமோ, எந்த நாசமோசமோ, எந்த பட்டயமோ, எந்த துன்பமோ உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களை அன்பு கூறுகிற கிறிஸ்துவினாலே நீங்கள் முற்றிலுமாக ஜெயம் கொள்ளுவீர்கள். அவர் மேல அன்பு வைத்திருக்கிற, அவர் மேல விசுவாசமா இருக்கிற நீங்கள் முற்றிலுமாக ஜெயம் கொள்ளுவீர்கள். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே அவர் சொல்லுகிறார். அது வியாதி என்கிற ஒரு இருளாக இருந்தாலும் சரி, தனிமை என்கிற ஒரு இருளாக இருந்தாலும் சரி, ஒரு இழப்பு என்கிற ஒரு இருளாக இருந்தாலும் சரி, வேதனை என்கிற இருளாக இருந்தாலும் சரி, துன்பம் என்கிற இருளாக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இருளை வெளிச்சமாகுவதற்காகவே நம்முடைய வாழ்க்கையில அருணோதயமாக வந்து உதித்திருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 12வது அதிகாரத்தை பாருங்க, 46வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனும், அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? விசுவாசமா இருக்கிறவன் எவனோ, அல்லேலூயா, இருளில் இருக்காதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். நீங்க இருளில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் இருளில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இருளில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. விரட்டுங்க. இன்னைக்கு நீங்க ஒரு சில இருளில் இருக்கிறீங்களே, அது விரட்டுங்க இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால் விரட்டுகிற எந்த இருள் அங்கே இருக்கிறது, கழுத்து வலி, ஷோல்டர் வலி, இடுப்பு வலி, எந்த வலி, எந்த இருள் இருந்தாலும் சரி, விரட்டுங்க இயேசுவின் நாமத்தினால. மேற்கொள்ளுகிறேன் உன்னை நான். எந்த துன்பத்தையும் நான் மேற்கொள்ளுகிறேன், எந்த போராட்டத்தை நான் மேற்கொள்ளுகிறேன், எந்த சூழ்நிலைகளை நான் மேற்கொள்ளுகிறேன். ஏன் சொன்னாக்கா, ஜீவ ஒளி எனக்குள்ள இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் அந்த ஜீவ ஒளி. அவர் எனக்குள்ளாக ஒளியாக இருக்கிறார். நல்ல உற்சாகமா சொல்லுங்க ஆமென். மூன்றாவதாக நம்ம வாசித்த அந்த லூக்கா நற்செய்தி புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் அந்த ஒளி எதற்காக வந்திருக்கிறதாம்? இந்த ஒளி தான் உங்களை சந்திச்சு இருக்கிறது. இதை தான் நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. எப்படிப்பட்ட தேவன் என்னை சந்தித்து இருக்கிறார்? ஒளியான தேவன் என்னை சந்தித்து இருக்கிறார். அருணோதயம் என்னை சந்தித்து இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியிலையும் இருள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜீவ ஒளியினாலே நான் அதை மேற்கொள்ளுவேன். ஆமேன். விசுவாசம், அந்த ஜபத்தினால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே வைக்கிற விசுவாசம் அவரை கூவி அழைக்கிறது. அதன் மூலியமாக நான் அதை மேற்கொள்வேன். மூன்றாவதாக பாருங்க, லூக்கா 1வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் 79வது வசனத்தில், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்துவோம், அந்த இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. எதற்காக அந்த அருணோதயம் சந்திச்சிருக்கிறது? என்னுடைய கால்களை, உங்களுடைய கால்களை சமாதானத்தின் அந்த பாதையில், அந்த வழியில் நடத்துவதற்காகத்தான் அந்த அருணோதயம் உங்களையும் என்னையும் வந்து சந்தித்திருக்கிறது. யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம், மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்ன சொல்றாரு? நான் உலகத்துக்கு ஒளியாய் வந்திருக்கிறேன். இப்போ அந்த என்னை பின்பற்றுகிறவன், அந்த வார்த்தை தான் நீங்க அண்டர்லைன் பண்ணணும். என்னை பின்பற்றுகிறவன், ஆமென், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்க மாட்டானா, அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்போ ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாருனாக்கா, என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடக்காம, அதாவது அந்த அழிவுக்கு நேராக நடத்துகிற அந்த இருள் இல்லையா, பாவத்துக்கு நேராக நடத்துகிற அந்த இருள் இல்லையா, வேதனைக்கு நேராக நடத்துகிற அந்த இருள், பயம், கவலை, துக்கம், இதுக்கு நேராக நடத்துகிற அந்த இருள், தாறுமாறான வழிகளை நடத்துகிற அந்த இருள், அந்த வழியில் நடக்காம என்னை பின்பற்றுகிறவன், அல்லேலூயா, ஜீவ ஒளியை அடைந்திருப்பானா.
பாவ இருளை நீக்கி நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அந்த வெளிச்சம் நம்மை வந்து சந்தித்த பொழுது நம்முடைய போராட்டங்கள் என்கிற அந்த அந்தகார இருளை, மரண இருளை நீக்கி நமக்கு ஜீவ ஒளியை கொடுத்தார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு? நான் உங்களை தொடர்ந்து நான் நடத்துவேன், உங்களை நான் தொடர்ந்து அந்த வெளிச்சத்தில் நடத்துவேன். என்ன மாதிரியான வெளிச்சம் அது? உங்கள் கால்களை எல்லாம் சமாதானத்தில் நடத்துகிற அந்த வெளிச்சம். அல்லேலூயா. சமாதான பாதையில் நடத்துகிற வெளிச்சம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் எப்படிப்பட்டதா? என்னுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு வந்து சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய வழியில் அவர்களை நான் நடத்துகிற வெளிச்சம் நான் தான் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், நம்ம வந்து சபைக்கு வந்து ஆராதிக்கிற அந்த பிள்ளைகள் சமாதானத்தை நிறைய நேரத்தில் இழந்து, நிம்மதியை இழந்து, கவலையினால் நம்ம வந்து நிரப்பப்பட்டு, பயந்து கலங்கி தடுமாறி போகக்கூடிய அந்த நேரம் ஏன் வந்து விடுகிறது அப்படி சொன்னாக்கா, இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை பின்பற்றுகிறவன், அல்லேலூயா, இருளிலே நடக்காம அவன் இந்த சமாதானத்தின் வழியில் நடத்துவான். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல இருக்கும், தாங்கள் இடறுவது இன்னதிலே என்று அறியார்கள். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அல்லேலூயா. அங்கே பாருங்க, அந்த இருள் என்ன? அந்த இருள்னாக்கா இருளான பாதை. இங்கே எந்த இருள் ஆண்டவர் விலக்கி நம்மை சமாதானத்தின் பாதையில் நடத்துகிறாரு? இருளான பாதைன்னு சொல்லும்பொழுது அந்த துன்மார்க்கருடைய பாதை. 125வது சங்கீதம் 5வது வசனத்தில், தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார், ஆனால் இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. அப்போ அந்த இருள் என்ன? இங்கே கோணலான வழிகள். என்ன வழிகள்? கோணலான நீ வழியில் நீ நடந்தனாக்கா நீ இருளில் நடக்கிறங்கிறத தெரிஞ்சுக்கோ. நீ வந்து துன்மார்க்க வழியில் நடந்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னாக்கா நீ வந்து இருளான வழியில் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கொள். ஏன்னு சொன்னாக்கா நீதிமானுடைய பாதை எப்படிப்பட்டது? சமாதானத்தில் கொண்டு போகிற பாதை. நீ கோணலான பாதையில் நடந்துட்டு துன்மார்க்கருடைய பாதையில் நீ நடந்து கொண்டு பாஸ்டர் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாக்கா சமாதானம் வராது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்காம, என்னை பின்பற்றுகிறவன் துன்மார்க்க வழியில் நடக்காம, என்னை பின்பற்றுகிறவன் தாறுமாறான வழிகளில் நடக்காம, என்னை பின்பற்றுகிறவன் கோணலான வழிகளில் நடக்காம, அவன் நேர் வழியில், நான் காட்டுகிற வழியில், சமாதான பாதையில் அவனை நான் நடக்க பண்ணுவேன். ஆமேன். ஏன்னு சொன்னாக்கா நீதிமொழிகள் 14:12 சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன், எனக்கு கரெக்டுன்னு எது படுகிறதோ நான் அதை நான் செய்வேன், யாரும் என்ன கேட்க முடியாது. நான் சம்பாதிக்கிறேன், நான் எவ்வளோ கஷ்டப்படுகிறேன், நான் இப்படி தான் செய்வேன், இப்படி தான் குடிப்பேன், இப்படி தான் வெறிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா ஓகே நீ செய்யி அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, அதன் முடிவு மரண வழி. அதனுடைய வழி எப்படிப்பட்டது? மரணத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுமா. ஆனால் ஆண்டவர் சொல்றார், என்னை பின்பற்றுகிறவனே நான் சமாதானத்தின் வழியிலே நான் நடக்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. மார்க் 8வது அதிகாரத்தில் 22லிருந்து 26 வரைக்கும் உள்ள அந்த வசனத்தில், பெத்சைதா என்ற அந்த கிராமத்தில் ஒரு குருடன் இருக்கிறான். மார்க் 8வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மார்க் 8வது அதிகாரத்தில் 22லிருந்து 26 வரை உள்ள அந்த வசனங்கள். அங்கே பெத்சைதா என்கிற அந்த ஊருக்கு ஆண்டவர் வந்த பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவனை தொடும்படிக்கு அவரை வேண்டிக் கொண்டார்கள். இந்த பெத்சைதாவை குறித்து மத்தேயு 11வது அதிகாரம் 21 திருப்ப வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பெத்சைதாவில் பெரிய பெரிய அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறாரு. ஆனால் அந்த ஜனங்கள் ஆண்டவர் மேலே பெரிய விசுவாசம் வைக்கல, மனம் திரும்பலை. அதனால் இந்த பெத்சைதாவே உனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அந்த பட்டணத்தில் ஒரு மனுஷன் குருடனாக இருக்கிறான். அவனை வந்து தொடுறதுக்காக கூட்டின்னு வராங்க. தொட்டா போதும், நாங்கள் தொட்டா அற்புதத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் வந்து டாட்டா காட்டுட்டு நாங்கள் போயிடுவோம். நாங்கள் மேற்கொண்டு தேவனை அதிகமாக அறிஞ்சு கொள்ள மாட்டோம், இயேசுவை நாங்கள் அதிகமாக அறிஞ்சு கொள்ள மாட்டோம் இல்லையா. அவருடைய வழிகளை எங்களுக்கு தேவையில்லை, அவருடைய வார்த்தைகள் எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் தொட்டால் மட்டும் போதும், நாங்கள் டாட்டா காட்டிட்டு நாங்கள் போய்விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனை பெத்சைதா அந்த ஊர்லேருந்து, ஐயோ அந்தமாரி ஊர் அவிசுவாசமான ஒரு ஊர், அவிசுவாசமான
ஒரு மனம் திரும்பாத ஜனங்கள் இருக்கக்கூடிய அங்கேருந்து வெளியில் கொண்டு வர, கையை பிடிச்சிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு வெளியில் கொண்டு வருகிறார். ஊரை விட்டு வெளியில் கொண்டு வந்து இப்போ மறுபடியும் உமிழ் நீரினால் அவன் கண்களில் உமிழ்ந்து நீ எதையாவது பார்க்குறியான்னு கேட்குறார். எப்படி இருக்கும்? ஐயோ, இந்த பாஸ்டர்கிட்ட எந்த குருடரையும் கொண்டு வரக்கூடாது, எச்சா துப்பு இல்லையா? அதுதான் செய்கிறார் ஆண்டவர். அங்கே எச்சா அவனை கண்ணில் துப்பிட்டு ஏதாவது உனக்கு தெரியுதா அப்படின்றார். அவன் சொல்கிறான், மனுஷர்களை மரங்கள் மாதிரி எனக்கு தெரியுது, மனுஷர்கள் தான் போகிறாங்கன்னு தெரியுது, ஆனால் அது வந்து எனக்கு மரங்கள் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் கையை வைக்கிறார். கையை வச்சு இப்போ எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னவனே அவன் சொல்கிறான், இப்போ எல்லாமே தெளிவாக நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேத புஸ்தகத்திலேயே இந்த ஒரே ஒரு அற்புதம் தான் ஆண்டவர் 2 தடவை செய்ய வேண்டியதாக இருக்குது. அதாவது 2 தடவை, ஏன்னா ஒரே தடவை வார்த்தையினால் சுகமாக்கிறார், தொட்டு சுகமாக்கிறார், தூரத்துலேருந்து சுகமாக்கிறார். இந்த ஒரு அற்புதம் மாத்திரம்தான் முதல் ஒரு தடவை செய்கிறாரு. அது வந்து மங்களாக தான் தெரியுது, ஆனால் மறுபடியும் கையை வைக்கிறார். என்ன அர்த்தம்னாக்கா, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சபைக்கு வருகிறோம், வேதத்தை தியானிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி தான் இருக்குது? மங்களாக தான் இருக்குது. சொல்லுங்கள், கொஞ்சம் மங்களாக தான் இருக்குது, கொஞ்சம் மங்களாக தான் இருக்குது. அனலும் இல்லாத குளிரும் இல்லாத ஒரு வாழ்க்கையில் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பிரகாசிக்கிற அந்த காரியம் இல்லை. தொட்டால் போதும் இல்லையா, ஒரு அற்புதம் நடந்தால் போதும், மற்றபடி ஆண்டவர் கூட நடக்கணும், அவரோடு ஒரு உறவில் இருக்கணும், அவரை வந்து நல்லா அன்பு கூர்ந்து ஆராதிக்கணும், அவருக்கு வந்து ஒரு ஊழியம் செய்யணும், அவருக்கு வந்து கீழ்ப்படியணும், இப்படிலாம் கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானசனம் வாங்கிட்டேன், இது எனக்கு போதும் அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தான் இது அடையாளமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னை ஒருவன் பின்பற்றினால் அவனை நான் சமாதான பாதைகளில் அவனுடைய கால்களை நான் நடத்துவேன். அப்போ பாருங்கள், ரட்சிக்கப்பட்டும் சமாதான பாதையில் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, அவருடைய பாதையில் இல்லை. யாருடைய பாதையில் இல்லை? இயேசுவை பின்பற்றுகிற பாதையில் நீ இல்லை. மகனே மகளே, இன்னைக்கு தெரிந்து கொள், ஏன் அந்த சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, நீ இயேசுவை பின்பற்றுகிற பாதையில் இல்லை. நீ ரட்சிக்கத்தான் பட்டிருக்கிற, நீ ஞானசனம் வாங்கியிருக்கிற, சபைக்கு வருகிற, ஆனால் உனக்குள்ள அந்த சமாதானம் இல்லை. ஏன்னு சொன்னாக்கா, அவரை பின்பற்றுகிற பாதையில் நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? முதல்ல உமிழ்நீர்னால தான் பண்ணார். அந்த உமிழ்நீர் அதுதான் மருந்து, அதுதான் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நம்ம அவிசுவாசத்தில் குறைவாக இருக்கிறோம், கொஞ்சம் மந்தமாக எரிகிற விளக்கு இது, மங்கி எரிகிற விளக்கு இது, தள்ளாடுகிற முழங்கால் இது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போயிட மாட்டார். ஆமேன். அவர் என்ன பண்ணுறாரு? உங்களுக்குள்ள ஒரு நற்கிரியை தொடங்கி இருக்கிறாரு, உங்களுக்குள்ள ஒரு நல்ல கிரியை அவர் தொடங்கி இருக்கிறார், ரட்சிப்பை தொடங்கி இருக்கிறாரு. அதை அவர் விடாமல் உங்களை விட்டு அவர் போகவே மாட்டார். ஆமேன். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார், அந்த அற்புதத்தை அவர் முடிவு பரியந்தம் அவர் நடத்துவார். அல்லேலூயா. முடிவு பரியந்தம் உங்களை அவர் நடத்துவார். உமிழ்நீரை அவன் மேலே அந்த கண்ணில்களில் அவர் உமிழ்ந்து விட்டு கேட்கிறார், ஏதாவது தெரியுதா? அவன் சொல்கிறான், இல்லை ஆண்டவரே, மனுஷர்கள் மரங்களை போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, நீலாம் தேராத கேசப்பா, நான் இதுவரைக்கும் செய்த அற்புதங்கள் எல்லாமே டச் பண்ணாக்கா போதும், எல்லாம் நடந்துடும், நீ என்ன இவ்வளோ மந்தமாக இருக்கிற, டியூப்லைட் மாதிரி இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விட்டுட்டு அவனை போயிடல. ஆமேன். பெட்சாதிலேருந்து வெளியில் கொண்டு வந்தவர் அவர் தான். இப்போ மறுபடியும் அவனுடைய கண்களின் மேலே அந்த கைகளை வைத்து தம்முடைய வல்லமையினால அவனுடைய கண்களை பிரகாசமடைய செய்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் மங்கி எறிகிற விளக்கை போல இருக்கிற ஆண்டவரே, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சோர்ந்து போயிருக்கிற ஆண்டவரே, நான் வந்து ஆண்டவரை பின்பற்றுகிற வழியில் நான் கொஞ்சம் தவறி இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நான் உன்னை பிரகாசிக்கும்படிக்காகவே அருணோதயமாக நான் வந்திருக்கிறேன். ஏசாயா புஸ்தகம் 42:16 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாமல் இருப்பேன். என்ன செய்வாராம்? என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை எல்லாம் வெளிச்சமாக ஆக்குவார். ஆமேன் சொல்லுங்க. என்னுடைய கோணல்களை எல்லாம் அவர் செவ்வையாக்கி கொண்டிருக்கிறார். என்னுடைய துன்மார்க்க கிரியைகள் எல்லாம் செவ்வையாக்கி கொண்டிருக்கிறார். என்னுடைய தாறுமாறுகளை எல்லாம் செவ்வையாக்கி கொண்டிருக்கிறார். ஏன்னு சொன்னாக்கா, அவருடைய நோக்கம் என்னுடைய பிள்ளைகள் அந்த சமாதான பாதையில் அவர்கள் நடக்க வேண்டும். ஆமேன், ஆமேன்.
சரி, ஆனால் அந்த சமாதான பாதை எதுன்னு அப்படி சொன்னாக்கா அவருடைய வேதம் தான் அந்த சமாதான பாதை. அல்லேலூயா. எத்தனை பேர் தியானிக்கிறோம் வேதத்தை, எத்தனை பேர் அதை அர்ப்பணித்து கொள்ளுகிறோம் பாருங்க. ஆனால் இதுதான் அந்த சமாதான பாதை. ரட்சிக்கப்பட்டோம், என்னுடைய வாழ்க்கையில் ஏன் சமாதானம் குறையுது அப்படின்னு சொன்னாக்கா இதுதான் அந்த சமாதான பாதை. இதுதான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது அந்த சமாதான பாதை எதுனாக்கா ஒரு ஊக்கமான ஜெப வாழ்க்கை தான் அந்த சமாதான பாதை. அல்லேலூயா. சமாதான பாதை எது? ரெண்டாவது, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்த உன்னுடைய வேண்டுதல்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினால ஜெபத்தினால நீ தேவனுக்கு தெரியப்படுத்து. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், அந்த சமாதானம் உன்னுடைய இருதயத்தையும் உடைய புத்தியையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். அப்போ ஏன் சமாதானம் இல்லை பாருங்க. எனக்கு ஜபத்தினால அந்த பாரத்தை இறக்காமல் இருக்கிறவர்களும் சமாதானம் அங்கே இருக்க முடியாது. சமாதான பாதை. ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்காம இந்த சமாதான பாதையில் அவன் நடப்பான். அப்போ இயேசுவை பின்பற்றுகிறவங்க என்ன பண்ணுவாங்க? முதல்ல இந்த வேதத்தை வாசிப்பாங்க, அனுதினமும் வாசிப்பாங்க, அர்ப்பணித்து கொள்வாங்க. இயேசுவை பின்பற்றுகிறவங்க என்ன பண்ணுவாங்க? தங்களுடைய பாரத்தை ஜபத்தினால ஸ்தோத்திரத்தினால அவருடைய பாதத்தில் இறக்கி வைப்பார்கள். மூன்றாவது அந்த சமாதான பாதை எதுனாக்கா பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நிரம்பி நீங்கள் ஜெபிக்கிறது தான் அந்த சமாதான பாதை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். மகனே, நீ தேவனுடைய மகனாக இருக்கிற மகளாக இருக்கிற, கவலைப்படாத, அவரை அப்பா நோக்கி கூப்பிடு. கல்வாரி சிலுவையில் இந்த ஆசீர்வாதங்களை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கண்களை அவர் அதிகமாக பிரகாசம் அடைய செய்வார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்க அந்த சமாதானம் உங்களுக்குள்ள அது இறங்கி வந்துவிடும். இளைத்தவனை இளைப்பார பண்ணுகிற வழி அதுதான். நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது தேவ சமாதானம், புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை நிரப்பும். வேற எது அந்த சமாதான பாதை? சபை கூடி வருதல் தான் சமாதான பாதை. இன்னும் நிறைய பாதைகள் சமாதான பாதை இருக்குது. 4 காரியத்தை மட்டும்தான் சொன்னேன். சமாதான பாதை எது? முதல்ல சமாதான பாதை எது? வேத புஸ்தகம் தான் சமாதான பாதை. அல்லேலூயா. ஜெபிக்கிறது தான் சமாதான பாதை. ஆமேன். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறது தான் சமாதான பாதை. அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு நீங்கள் வந்துட்டு போகும்பொழுதே ஒரு சமாதானம் உங்களுக்கு இருக்குதா இல்லையா? சபை கூடி வர்றது அந்த சமாதான பாதை. அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து அந்த அருணோதயம் வந்து நம்மை சந்தித்து இருக்கிறது. அப்ப முதல்ல அவர் என்ன செய்கிறார்? பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பை அவர் நமக்கு தருகிறார். பாவம் என்கிற இருள் விலகி ஓடி விடுகிறது. இரண்டாவதாக அங்க அந்த உபத்திரவங்களை மேற்கொள்கிற பலத்தை, விசுவாசத்தை அந்த அருணோதயமுடைய வாழ்க்கையில கொடுத்து விடுகிறது. அந்த உபத்திரவம் என்கிற இருள் அங்கிருந்து நீங்கி விடுகிறது. அந்தகாரம் என்கிற இருள் நீங்கி விடுகிறது. மரண இருள் என்கிற இருள் நீங்கி விடுகிறது. அதற்காக தான் அந்த அருணோதயம் வந்து உங்களை சந்தித்தது. மூன்றாவது அந்த அருணோதயம் எதற்காக வந்தது? என்னுடைய கால்களை சமாதான பாதையில் நடத்துவதற்காகத்தான். அந்த ஒளி, அருணோதயம், ஒளியான தேவன் என்னை வந்து அவர் சந்தித்தார். அல்லேலூயா. என்னுடைய கால்களை தேவனுடைய வசனத்தின் பாதையில் அவர் நடத்த விரும்புகிறார். ஆமென். ஜெபத்தின் பாதையில் நடத்த விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்துகிற பாதையில் நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. சபை கூடி வந்தவரை ஆராதிக்கிற அந்த பாதையில் நடத்த விரும்புகிறார். ஏன் அப்படின்னு சொன்னா அதுதான் உங்களை சமாதானத்தில் நடத்துகிற பாதை. ஆமேன். நம்ம எல்லோருமாய் எழுந்து நிற்கலாம்.